வணக்கம் நேயர்களே, நேர்முகம் நிகழ்ச்சிக்கு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நேர்முகம் நிகழ்ச்சியில் அணுசக்திக்கு எதிரான மக்கள் கூட்டமைப்பினுடைய தலைவர் ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் அவர்களுடன் தான் இன்றைய நேர்காணல் விரிவாக செல்ல இருக்கிறது. சார் வணக்கம். இப்போ கடந்த 5 ஆண்டுகளாக தமிழகத்தின் ஒரு பேசுபொருளாக இருந்திருக்கிறீங்க. இந்திய அளவுலையும் ஒரு கவனம் ஈர்த்த ஒரு ஆளுமையாக இருந்திருக்கிறீங்க. இப்போ அந்த ஆரம்ப காட்டத்தில், அதாவது 2011 இருந்த அந்த அணுசக்திக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்ட மனநிலை, மக்களிடம் இருந்த அந்த அரசுக்கு எதிரான ஒரு எழுச்சி கொண்ட ஒரு மனநிலை, அந்த மனநிலை இன்னும் இப்பயும் இந்த 2015லையும் அதே அளவில் அந்த போராட்ட மனநிலை இருக்கா? அணுசக்தி இங்கே கூடாதுங்கிற மனநிலையில் இன்னும் அந்த மக்கள் இருக்கிறாங்களா? நிச்சயமாக அதை விட பன்மடங்கு அதிகமாக இருக்கிறது. காரணம், நாங்கள் போராட்டம் தொடங்கும் போது இந்தியாவிலோ தமிழகத்திலோ அணுசக்தி பற்றியோ அல்லது அணுமின் நிலைய திட்டங்கள் பற்றியோ எந்த விதமான புரிதலோ அல்லது விவாதமோ நடந்தது கிடையாது. இந்தியாவும் அமெரிக்காவும் அணுசக்தி ஒப்பந்தம் போட்ட போது கூட நாடாளுமன்றத்தில் கூட எந்த விவாதம் நடக்கவில்லை. அதை மூடி மறைத்து அப்படியே முழு பூசணிக்காயை சோற்றில் மறைப்பது போல மன்மோகன் சிங் அரசாங்கமும் அவர்களுடைய தோழமை கட்சிகளும் மூடி மறைத்தார்கள். மக்களுக்கு எந்த புரிதலும் கிடையாது. இது என்ன ஒப்பந்தம், எதற்காக போடப்படுகிறது, அணுசக்தி என்றால் என்ன, அணுமின் நிலையங்களை ஏன் அமெரிக்காவிடமிருந்து வாங்க வேண்டும், எந்த விவாதமும் நடந்தது கிடையாது. நாடாளுமன்றத்தில் கூட விவாதம் நடத்தப்படாமல் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை வெளியே ஊடகங்களுக்கு காட்டி ஒரு அசிங்கமான ஒரு நிலை அங்கே நடந்தது. ஐயா அப்துல் கலாம் போன்றவர்கள் முலாயம் சிங் யாதவையும் அமர் சிங் போன்ற அரசியல்வாதிகளை சந்தித்து காங்கிரஸ் அரசை காப்பாற்றி இந்த ஒப்பந்தத்தை தூக்கி நிறுத்தினார்கள். அந்த நேரத்தில் இடதுசாரி கட்சிகளை நாங்கள் ஒரு குழுவினர் சென்று சந்தித்து இதை ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாற்ற வேண்டும், நாடு முழுக்க இந்த திட்டம் பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கூட நாங்கள் கேட்டுக்கொண்டோம். எதுவும் நடக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சாதாரண மக்கள் போராட்டம் நடத்திய பிறகு 4 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் அணுசக்தி பற்றி ஒரு பரந்துபட்ட விவாதம் நடந்திருக்கிறது. எங்கே போனாலும் இந்தியாவில் எந்த பகுதிக்கு சென்றாலும் அணுசக்தி பற்றி, அணு நிலையங்கள் பற்றி, அணு ஒப்பந்தங்கள் பற்றி மக்கள் தெளிவான ஒரு புரிதலையும் எடுத்திருக்கிறார்கள், ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார்கள். எனவே எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக 4 ஆண்டுகளுக்கு பிறகு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கீங்க, விழிப்புணர்வு. ஆனால் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டிலேயே இது ஒரு நெல்லை மாவட்டம், குமரி மாவட்டத்தை இந்த போராட்டம் பெரிய லெவலில் தாண்டலை. பெரிய லெவலில் தமிழகத்தின் பிற பகுதிகளில் அணு உலை வேணுமா வேணாமாங்கிறது குறித்தெல்லாம் மக்கள் இதாக இல்லை. அவங்க வாக்கு அரசியல் கட்சிகள் இயல்பாக தான் இருந்தாங்க. வெகுஜன மக்களை பெரிய லெவலில் அது சேரலை. அந்த குழு மக்கள், சில முற்போக்கு இயக்கங்கள், சில அமைப்புகள், அரசியல் கட்சிகளை தாண்டி இது வெகுஜனத்தில் பெரிய லெவலில் தமிழ்நாடு அளவிலேயே போய் சேரலையே அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அதை நாம் எப்படி பார்க்குறோம் என்பதன் அடிப்படையில் பொறுத்தது. அதாவது ஒரு டம்ளரில் பாதி கப்பு தண்ணி இருக்குதுன்னா நீங்கள் பாதி கப்பு நிறைஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா, பாதி கப்பு எம்டியாக இருக்குன்னு வெற்றிடமாக இருக்குன்னு பார்க்குறீங்களாங்கிறத பொறுத்தது. நாங்கள் எப்படி பார்க்குறோம் என்றால், இன்றைக்கு தமிழகம் முழுவதும் பரந்துபட்ட ஒரு அறிவு, இதை பற்றிய ஒரு நுணுக்கம் மக்கள் மத்தியிலே நிச்சயமாக பதிவாகி இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால், ஒரு ஆங்கில நாளேடு ஒரு கருத்து கணிப்பு நடத்தியது கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்னால். அப்போவே 45% தமிழர்கள் எங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவாக இருப்பதாக அதில் பதிவு செய்திருந்தார்கள். இந்த கடந்த 2 ஆண்டு காலம் கழிந்த பிறகு தமிழகம் முழுவதும் எங்களுக்கு ஆதரவு அதிகமாகி இருக்கிறது. பல இடங்களிலே, கல்லூரிகளிலே, பொது தளங்களிலே எங்களை பேசுவதற்கு அழைக்கிறார்கள். ஆங்காங்கே விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. நாளையே தமிழ்நாட்டிலே ஒரு பகுதியில் ஒரு அணு உலை தொடங்க போகிறோங்கிற மாதிரி ஒரு அரசு ஒரு அறிவிப்பு கொடுத்தால் நிச்சயமாக மிகப்பெரிய எதிர்ப்பு உருவாகும். தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் பற்றிய புரிதல் இருக்கிறது. தமிழகத்தை பற்றிய ஒரு விஷயம் நீங்கள் சொன்னது உண்மை. காரணம், நம்ம எப்படி பார்க்குறோன்னா, இது வரைக்கும் அந்த பழக்கம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறதுனால நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தால் அது டெல்டா மக்களுடைய பிரச்சனை, கெயில் பிரச்சனையாக இருந்தால் அது கொங்கு மண்டல பிரச்சனை, மீத்தேன் என்றால் அது திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்ட மக்கள் பிரச்சனை என்பது போல் நம்ம பிரித்து பார்த்து பழகிவிட்டோம். அரச எந்திரமும் நம்மை அந்த மாதிரி பழக்கப்படுத்தி விட்டார்கள். எனவே இப்போது தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா பிரச்சனையும் தமிழர்களை பாதிக்கக்கூடிய பிரச்சனை. இதை தமிழகம் தழுவிய அளவிலே பார்க்க வேண்டும். எப்படி காவிரி நதியின் குறுக்கே கர்நாடகா அணை கட்டுகிறது என்றால் அது காவிரி டெல்டா பிரச்சனை மட்டுமல்ல, காவிரியில் விளைகிற டெல்டாவில் விளைகிற உணவு தான் தென் தமிழகத்துக்கும் மேற்கு தமிழகத்துக்கும் வட தமிழகத்துக்கும் வருகிறது. எனவே இதை ஒட்டுமொத்த தமிழக பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுப்பதற்கு இப்போது தான் தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், பேசுகிறோம். அந்த புரிதலும் மக்கள் மத்தியிலே வந்திருக்கிறது. எனவே அணுசக்தி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, காவிரி நதிநீர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நியூட்ரினோ, கெயில் போன்ற மீத்தேன் போன்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, மக்களுடைய மனப்பான்மை மாறிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த தமிழக பார்வை உருவாகி கொண்டிருக்கிறது. இதை தொடர்ந்து நடத்துவதற்கு பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
கூடங்குளம் பிரச்சனையை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆரம்பித்த புதிதில் அந்த 88 89 வந்து கிட்டத்தட்ட பல கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது காங்கிரஸ் பீரியடாக ஜாரதா பீரியடாக சரி, அந்த 89களில் வந்து கடல் இறங்கி அப்பயே போராட்டம் நடத்தினாங்க. ராஜீவ்காந்தி கொண்டு வந்த போதே பலர் இது பண்ணாங்க. திமுகவில் இருந்தபோது வைகோ அவர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினாருங்கிற விஷயம்லாம் நடந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய வந்து இடைவெளி வந்ததில்ல. அது ஏன் அந்த இடைவெளி? அதாவது 89லேயே எதிர்ப்பு வந்துச்சு, அணு உலைக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு மனநிலை வந்திருக்கு. ஜனதா ஆதரிச்சிருக்கு, பல கட்சிகள் திமுக கூட ஆதரிச்சு கூடங்குளம் அணு உலை வரக்கூடாதுலாம் பேசியிருக்கிறாங்க. ராஜீவ்காந்தி ஒப்பந்தம் போட்டப்ப திட்டம் போட்டப்ப எதிர்த்த இந்த பிரதான கட்சிகள், பெரிய கட்சிகள், மக்களுக்கு வரக்கூடாதுன்னு என்று சேர்ந்து பேசின கட்சிகள், ஒரு மிகப்பெரிய இடைவெளி வந்ததுக்கு அப்புறம் வந்து தானே உதயகுமார் வந்திருக்காரு, இந்த அணு உலைக்கு எதிராக ஒரு பிரச்சாரம் வருதுன்னு வந்தது. ஏன் இவ்வளோ பெரிய இடைவெளி? அப்போ அவ்வளோ வருடமாக நடந்துகிட்டு இருந்தது மறைக்கடிக்கப்பட்டதா? 2011 வரையும் அந்த இது இல்லையே, 89லேருந்து 2011 வரையும் ஏன் அதுக்கான எதிர்ப்புங்கிற குரலே வெளியே தெரியாமல் இருந்தது? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த திட்டம் வந்தபோதே தொடக்கத்திலேயே எதிர்ப்பு உருவாயிற்று, எதிர்ப்பு நடவடிக்கைகள் நடந்தன, சூடெல்லாம் நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு என்ன நடந்ததுன்னா, சோவியத் யூனியன் சிதறுண்டு மிக்கைல் கோர்பாச்சோவ் பதவி இழந்தார். இங்கே இந்த திட்டத்தை கொண்டு வந்த ராஜீவ்காந்தி கொல்லப்பட்டார். அதன் பிறகு அந்த திட்டம் அப்படியே கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது. உலக அளவிலும் நாம் வந்து இந்த நான் ப்ரொலிஃபரேஷன் ட்ரீட்டி, பரவலாக்க தடை சட்டத்திலே நம்ம கையெழுத்து போடாததால் பல்வேறு நாடுகள், அமெரிக்கா, பிரான்ஸ், பிரிட்டன் போன்ற நாடுகள் நமக்கு இந்த புது அணு உத்தி, இந்த தொழில்நுட்பம் நமக்கு வரக்கூடாது என்பதிலும் மிக குறியாக இருந்தார்கள். இப்படிப்பட்ட நாட்டுக்குள்ளும் சரி, சர்வதேச அளவிலும் சரி ஒரு எதிரான சூழல் உருவாகி இருந்தது. எனவே அந்த திட்டம் கைவிடப்பட்ட சூழலில் இருந்தபோது தேவகவுடா பிரதமரான பிறகுதான் அந்த திட்டத்தை மீண்டும் தூசி தட்டி எடுக்கிறார்கள். அங்கே போரிஸ் எல்சின் ரஷ்யாவிலே அதிபராகிறார். அதன் பிறகுதான் இந்த திட்டம் மீண்டும் உருப்பெறுகிறது. அப்போது தான் நாங்களும் மீண்டும் எல்லோருமாக ஒன்றிணைந்து இதை எதிர்ப்பதற்கு நாமும் தயாராக வேண்டும் என்ற அடிப்படையில் நாங்கள் ஒன்று கூடினோம். அந்த காலகட்டத்திலும் பல்வேறு தலைவர்கள் பல்வேறு நிலைகளிலே இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பாகத்தான் இயங்கி கொண்டிருந்தார்கள். அரசும் அணுசக்தி துறையும் ஒரு மிகப்பெரிய ஒரு வஞ்சத்தை செய்தார்கள் தமிழ் மக்களுக்கு. எப்படி என்றால், மக்களை பிரித்தாளும் சூழ்ச்சி. கடலோர மக்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கிறார்கள். காரணம், அவர்கள் இயற்கையோடு இயைந்த வாழ்க்கை வாழ்கிறவர்கள். அவர்களுக்கு தெரியும் நாமும் நம்முடைய கடல் தொழிலும் கடல் வளமும் பாதிக்கப்படும் என்று. உள்ளூர் மக்களிடம் என்ன போய் சொன்னார்கள் என்றால், 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும், உங்கள் பகுதி லண்டன் போல, பாரிஸ் போல, நியூயார்க் போல வளர்ச்சி அடைந்து விடும், உங்களுக்கு எல்லோருக்கும் வேலை கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லி இந்த மக்களை தன்வசப்படுத்தி சமூகத்தை பிரித்து ஒரு சாராரை தங்களுக்கு ஆதரவாக வைத்துக்கொண்டு இன்னொரு சாராரை புறக்கணித்து இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அதன் பிறகுதான் மக்களுக்கு புரியுது, இந்த மாதிரி ஓட்டம், பரிசோதனை ஓட்டம் செய்யும்போது தான் இதில் உள்ள பிரச்சனைகள் மக்களுக்கு புரிய வருகிறது. ஃபுகுஷிமா விபத்து நடந்தது, இந்த பேரிடர் மேலாண்மை தகவல்கள் கசிய ஆரம்பித்தன. இது எல்லோருக்கும், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் இது மிகப்பெரிய பேரழிவை உண்டு பண்ணும் என்ற தகவல் மக்களுக்கு சென்று சேரும்போது பின்னர் தான் மக்கள் அத்தனை பேரும், உள்ளூர் பகுதி மக்களும் கடலோர மக்களும் சேர்ந்து கைகோர்த்து இதை எதிர்க்க ஆரம்பிக்கிறார்கள். அப்படித்தான் நடந்தது. ஏன்னா இப்போ இந்த காங்கிரஸும் சரி, பாஜகவும் சரி, உங்கள் மீது வைக்கிற விமர்சனமே வந்து ஆரம்பிக்கும் போது இவங்க தடுக்கலை, எதிர்த்து போராடல, அதுக்கப்புறம் இவ்வளவு கோடி செலவு செய்ததுக்கப்புறம், இவ்வளோ கோடி செலவு செய்து ஒரு விஷயம் கொண்டு வந்து கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இவங்கெல்லாம் போராடுறாங்க, அதை நீங்கள் கவனிக்கணும். இதில் வந்து ஆரம்பத்திலே தடுத்துருக்க வேண்டியது, இவ்வளோ இவங்க எங்கே செய்தார்கள்? முழுக்க தவறு. இப்போ 3வது 4வது அணு உலையை கூடங்குளத்தில் கட்டப்போகிறோம் என்கிறார்கள். நாங்கள் இப்போது எதிர்க்கிறோமே, ஏன் எங்களை பேச்சுவார்த்தை கலைக்கலாமே? ஏன் இப்போது மக்கள் கேட்கிற அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு திட்டத்தை நிறுத்தலாமே? ஆமா, மீத்தேன் வேண்டாம் என்று சொல்கிறார்கள் மக்கள். கெயில் திட்டத்துக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள், நியூட்ரினோ திட்டத்துக்கு மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். யாரை மதிச்சாங்க இவங்க? காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் சரி, முழுக்க மக்கள் விரோத சக்திகள். இவர்கள் இந்தியாவுக்காகவோ இந்தியர்களுக்காகவோ இந்த 2 கட்சிகளுமே வேலை செய்யவில்லை. இவர்கள் பன்னாட்டு நிறுவனங்களின், அந்நிய நாடுகளின் கைக்கூலிகள். இவர்கள் அவர்களுக்கு எடுபிடி வேலை செய்கிற ஏஜென்ட்களை தவிர இவர்கள் இந்தியாவுக்காக வேலை செய்யவில்லை என்பதுதான் உண்மை. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், காங்கிரஸ் பிஜேபி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் ஒரு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய, தொடர்ந்து ஆளும் கட்சியாகவும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட ஏன் இந்த மக்கள் பக்கம் நிற்கல, உங்களை ஆதரிக்கல? காங்கிரஸ் பிஜேபி விடுங்க, அது மாநில உணர்வை பிரதிபலிக்கணும், நம்ம எதிர்பார்க்க கூட முடியாது. அதை பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. திமுக அதிமுக இப்போ உங்களுக்கு ஆதரிக்கிற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், மற்ற சுற்றுச்சூழல் ஆதரவர்கள், பூவுலக நண்பர்கள் போன்ற சில அமைப்புகள், சில தமிழ் தேசிய அமைப்புகள், இவங்களாம் வாக்கு அரசியல், மதிமுக விடுதலை சிறுத்தைகள் தவிர்த்து மற்றவங்களாம் வாக்கு அரசியல் கட்சி கூட கிடையாது. நிறைய வாக்கு அரசியல் புறக்கணிப்பு ஆட்கள் அவங்களாம்.
ஏன் வந்து பெரும்பாலான கட்சிகள் வந்து இதை வந்து ஆதரிக்கல? திமுக அதிமுகவில் 2 பேரும் போட்டி போட்டுக்கிட்டு கூட எதிர்க்கவோ ஆதரிக்கவோ இல்லை, 2 பேருமே ஒரே ஸ்டாண்டு தான் எடுக்கிறாங்க, அணு உலை வேணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படி ஒரு நிலை வருது? ஏன் அப்போ அவங்க அதை ஏன் கூடங்குளம் இந்த பிரச்சனையை வந்து அவங்க மதிக்கலையா? எப்படி நான் குறிப்பிட்ட இந்த மக்கள் விரோத மனப்பான்மை காங்கிரஸுக்கும் பாரதிய ஜனதாவுக்கும் மட்டுமல்ல, திமுக அதிமுகவுக்கும் அதே நிலைப்பாடு தான். இந்த 2 கட்சிகளுமே 89ல் திமுக ஆதரிச்சாங்கல்ல, அந்த ஆரம்பத்தில் வந்தபோது இந்த அளவுக்கு எதிர்ப்பு இது பண்ணலையே. திமுக என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது. மீத்தேன் திட்டத்துக்கு ஆதரவா அனுமதி கொடுத்தது அவங்க. நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அந்த திட்டத்தை எதிர்த்தாங்க. என்ன சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு கொண்டு வரக்கூடாதுன்னு நம்மக்கிட்ட சொன்னாங்க. நாடாளுமன்றத்தில் போய் ஓட்டு போட்டாங்க. இதெல்லாம் தன்னை பாதுகாக்கக்கூடிய அரசியலும், தனக்கு பதவி பெறுவதற்காகவும், தனக்கு பணம் சேர்ப்பதற்காகவும், தன் கூட இருப்பவர்களை செல்வந்தர்களாக உருவாக்குவதற்கும் தான் இந்த கட்சிகள் நடக்கின்றனவே தவிர தமிழ் மக்களுக்காக இந்த கட்சிகள் நடக்கவில்லை. இந்த 2 கட்சிகளும் இருக்கும் வரை தமிழர்களும் தமிழகமும் உருப்படப் போவதும் இல்லை என்பதுதான் உண்மை. இந்த 2 கட்சிகளுமே தவறானவர்கள், தவறு செய்கிறவர்கள். தங்கள் குடுமிகளை தில்லிக்காரர்களிடம் கொடுத்துவிட்டு எதுவும் செய்ய முடியாமல், உண்மையை பேச முடியாமல், மக்களுக்காக அரசியல் செய்ய முடியாமல் விழித்து கொண்டு தன்னை பாதுகாப்பதற்காக மட்டுமே, தமிழர்களை பாதுகாப்பதற்காக அல்ல, தமிழகத்தை பாதுகாப்பதற்காக அல்ல, தங்களை பாதுகாப்பதற்காக மட்டுமே அரசியல் செய்கிறார்கள். இவர்களை நாங்கள் கடுகளவும் நம்பவில்லை, நம்ப முடியாது. இப்போ இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அணு உலை கூடாதுங்கிறது அவங்க போராட்டமாக இருந்தது. காட்சி ஊடகங்கள் எல்லாமே ஒரு முக்கியத்துவம் ஓரளவு கொடுத்தன. ஒரு சில அச்சு ஊடகங்கள் முழுக்க உங்களுக்கு மட்டும் செய்தி வெளியிட்டாங்க. பேர் கூட வேணாம், என்ன செய்தித்தாள் என்னன்னு. ஆனால் இந்த சூழ்நிலையில் இப்போ நீங்களே வந்து அணு உலை வேண்டாம் என்று உங்களால் சொல்ல முடியல. இப்போ அணு உலை பூங்கா வேணான்னு சொல்கிற நிலைக்கு வந்துட்டீங்க. இது அந்த போராட்டத்துக்கு ஒரு பின்னடைவான விஷயம் தான். இல்லை, நாங்கள் எந்த இடத்துலையும் அணு உலை பூங்கா மட்டும் வேண்டாம், அணு உலை அந்த கோரிக்கை பிரேயரை வச்சு தான் எல்லா அரசியல் கட்சிகளும் சந்திச்சுட்டு வரீங்க. அணு உலை பூங்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிங்கன்னு சொல்லி தான் எல்லாரும் பார்க்குறீங்க. நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, இப்போ இந்த விரிவாக்கம் திட்டம் ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலாக வருகிறது. அதே போல் இந்தியா முழுவதும் பல இடங்களிலே அமெரிக்காவிடமிருந்தும் ரஷ்யாவிடமிருந்தும் பிரான்ஸ் நாட்டிடமிருந்து வாங்குகிற அணு உலைகளை நிறுவுகிறார்கள். அப்போது இந்த எங்களுடைய அந்த போராட்டத்தினுடைய கருத்தியலை, நோக்கங்களை விரிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. நாடெங்கும் அணு உலை வரட்டும், தமிழகத்தில் மட்டும், அதுவும் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் வரக்கூடாது என்று சொல்வது ஒரு பத்தாம்பசலித்தனமாக அமையும். எனவே எங்களுடைய இயக்கம் அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கம், கூடங்குளம் திட்டத்துக்கு மட்டும் எதிரான மக்கள் இயக்கம் அல்ல. எனவே நாங்கள் கருத்தியல் ரீதியாக பரந்துபட்ட அளவிலே இந்த பிரச்சனையை எதிர்கொள்கிறோம். கூடங்குளத்தை பொறுத்தவரை செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் நாங்கள் சென்று சந்தித்து பேசும்போது சொன்னோம், மேற்கு வங்காளத்திலே அந்த முதல்வர் மம்தா பானர்ஜி ஹரிப்பூர் அணுமின் நிலையம் வேண்டாம், மேற்கு வங்கத்திலே அணுமின் நிலையங்கள் வேண்டாம் என்று ஒரு முடிவு எடுக்கிறார், ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். நீங்களும் அதே போன்ற ஒரு நிலைப்பாடு எடுங்கள் என்று கேட்டோம். அவர் சொன்னார், அந்த திட்டம் தொடக்க நிலையில் இருப்பதால் அவரால் அப்படி பேச முடிகிறது, கூடங்குளம் திட்டம் முடியும் தருவாயில் இருப்பதால் என்னால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுக்க முடியவில்லை என்று சொன்னார். நாங்கள் புரிந்து கொண்டோம். இந்த திட்டமும் மத்திய அரசினுடைய திட்டம், தமிழக அரசு முடிவு செய்வதல்ல. எனவே செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய நிலைப்பாடு எங்களுக்கு புரிந்தது. நாங்கள் அதற்கு இணக்கம் தெரிவிக்கவில்லை என்றாலும் அதை புரிந்து கொள்ள முடிந்தது எங்களால். இப்போது 3வது 4வது அணு உலைகள் தொடக்க நிலையில் இருக்கின்றன. எனவே நாங்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களிடமும் அவருடைய ஆளும் அதிமுக கட்சியிடமும் நாங்கள் கேட்கிறோம், இது தொடக்க நிலையில் தானே இருக்கிறது, இப்போது ஒரு நிலைப்பாடு எடுங்கள், 3, 4 வேண்டாம் என்று சொல்லுங்கள் என்று நாங்கள் கேட்கிறோம். கூடங்குளம் 1, 2 இருந்துவிட்டு போகட்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு அல்ல. இந்தியாவில் இருக்கிற அனைத்து அணுமின் நிலையங்களும் ஆபத்தானவை, மிகப்பெரிய குளறுபடிகளும் கோளாறுகளும் கொண்டவை. மக்கள் அதிகமாக அடர்த்தியாக வாழ்கிற இந்த நாட்டிலே இப்படிப்பட்ட ஆபத்தான திட்டங்கள் கூடாது. பேரிடர் கலாச்சாரம் என்பது நமக்கு கிடையாது. இந்த அணுமின் நிலையங்களிலே நாளை ஒரு விபத்து நடந்தால், ஒரு பிரச்சனை எழுந்தால், இதை கையாளுகிற திறமையோ தகுதியோ நமது அரசுகளுக்கும் நமது அரசு துறைகளுக்கும் இல்லை. எனவே இந்த திட்டம் அடிப்படையாக ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் எந்த சமரசமும் செய்து கொள்ளவில்லை. இது ஒரு போர் யுத்தி. 3, 4வது அச்சுறுத்தல் வரும் நிலையிலே இதை தவிர்ப்போம், இதை தடுப்போம், பின்னர் இதை கையாள்வோம் என்கிற எண்ணத்திலே தான் நாங்கள் செயல்படுகிறோம். முதல் 2 அணு உலைகள் கூடங்குளத்திலே மிகப்பெரிய குளறுபடிகளோடு, கோளாறுகளோடு, முறைகேடுகளோடு நொண்டிக் கொண்டிருக்கின்றன என்பதுதான் உண்மை. நாங்கள் எதிர்க்காமலே அந்த 2 நிலையங்கள் மூடப்படும் என்பதும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம். எனவே அதை பற்றி நாங்கள் பெரிதாக கவலைப்படவில்லை. நாளை இந்திய மக்களுக்காக, தமிழக மக்களுக்காக அரசியல் செய்கிற, பாடுபடுகிற ஒரு அரசியல் கூட்டமைப்போ அல்லது ஒரு அரசியல் கட்சியோ பொறுப்புக்கு வரும்போது நிச்சயமாக அணு கொள்கையை மாற்ற முடியும். ஜெர்மனி நாட்டிலே மிகப்பெரிய நம்பிக்கை வைத்திருந்தார்கள்,
இப்போ என்ன நடக்கிறது? 2022ஆம் ஆண்டுக்குள் படிப்படியாக அணுமின் நிலையங்களை மூடுவோம் என்ற ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். அதே போல் ஒரு அரசியல் மாற்றம் இந்தியாவில் வர முடியும், வரும்போது மாற்றிக்கொள்ளலாம். எனவே இது கல்லில் செதுக்கிய எழுத்து போல மாற்றவே முடியாது, இது நமக்கு தலைவிதி இதுதான் என்றெல்லாம் விட வேண்டிய தேவையில்லை. நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். எங்களுடைய போராட்டத்தின் விளைவாக பல இளைஞர்கள், நிறைய குழந்தைகள் இந்த பிரச்சனைகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அரசியலை பொறுத்தவரை நிச்சயமாக நம்பிக்கையோடு தான் நாங்கள் இருக்கிறோம். தற்போதைய சூழலிலே 3-4 எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறோம். இப்போ அணு உலை அது தானாகவே மூடிடும், அதில் பல்வேறு சிக்கல்கள், இடர்பாடுகள், தொழில்நுட்ப பிரச்சனைகள் தொடர்ந்து வருதுன்னீங்க. இப்போ சமீபத்தில் செய்தி அதுலேருந்து மின்சாரம் வருது, அந்த மின்சாரத்தை தமிழகத்துக்கு அதிகம் கொடுக்கணுங்கிற மாதிரியான கோரிக்கையெல்லாம் தமிழக அரசு வச்சதை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? கூடங்குளத்துலேருந்து மின்சாரம் தயாரித்து கொண்டு தான் இருக்கிறார்களா, தயாரித்துக்கிட்டு இருக்கிறாங்க, அது தமிழ்நாட்டுக்கு கூட கொடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? அதுலேருந்து மின்சாரம் வந்துக்கிட்டு இருந்தானே அர்த்தம். இதில் ஒரு நிலையை பார்த்தீங்கன்னா, எந்த விதமான திறந்த வெளித்தன்மையும் இல்லை. அணுசக்தி துறை இந்தியாவில் மட்டுமில்லை, உலகத்தில் எங்கேயுமே அணுசக்தி துறை மனம் திறந்து உண்மையை மக்களிடம் சொல்வது கிடையாது. இது ஒரு மூடி மறைக்கப்பட்ட ஒரு தன்மை கொண்ட ஒரு இயக்கம். இது அரசு சொல்ல வேண்டிய விஷயங்களை சொல்லுமே தவிர மக்களுக்கு எந்த விதமான உண்மையோடு நடந்து கொள்ளாது. நேர்மை என்பது கடுகளவும் கிடையாது. கூடங்குளம் திட்டத்தை பொறுத்தவரை இது இவர்கள் காங்கிரஸும் பாரதிய ஜனதாவும் கட்ட விரும்புகிற மிகப்பெரிய அணுசக்தி தாஜ்மஹாலுக்கான அடிக்கல். இந்த அடிக்கல்லே ஆடிக்கொண்டிருக்கிறது, அங்கே பிரச்சனை இருக்கிறது. இந்த திட்டம் 100% வெற்றிகரமான திட்டம் அல்ல என்பதை ஒத்துக்கொண்டால் இவர்கள் கட்ட விரும்புகிற அணுசக்தி தாஜ்மஹால் கட்ட முடியாமல் போகும். எனவே மூடி மறைக்கிறார்கள். உள்ளே இருக்கிற பிரச்சனைகளை இவர்கள் மூடி மறைக்கிறார்கள். கூடங்குளம் அணுமின் திட்டம் ஆதர்ஷ் அடுக்குமாடி திட்டத்தை விட, காமன்வெல்த் விளையாட்டு போட்டியை விட மிகப்பெரிய ஊழல் நிறைந்த திட்டம். அப்படியானால் பாரதிய ஜனதா ஏன் காங்கிரஸ் அரசையும் மன்மோகன் சிங் அரசையும் பாதுகாக்கிறது என்றால், பாரதிய ஜனதாவுக்கும் இதிலே தன்னலம் இருக்கிறது. இந்த அணுசக்தி தாஜ்மஹால் கட்டப்பட்டால்தான், இந்த நாடுகளோடெல்லாம் ஒப்பந்தங்கள் போட்டால்தான், வியாபாரங்கள் செய்தால்தான் இவர்களுக்கு வேண்டிய கையூட்டும் கமிஷனும் கிடைக்கும். எனவே இந்த 2 கட்சிகளுமே இந்த அணுசக்தி தாஜ்மஹால் திட்டத்தில் ஒரே கருத்தை கொண்டிருக்கிறார்கள். கூடங்குளத்திலே மின்சாரம் வருகிறதா வரவில்லையா என்பது 2 பேருக்குத்தான் தெரியும். ஐயா R.S. சுந்தருக்கு கூட தெரியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆண்டவனுக்கும் அங்கே அந்த அணு உலைக்கும் தான் தெரியும். தூத்துக்குடியிலே உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை அணுமின் நிலையம் வழியாக கொண்டு செல்கிறார்கள் என்று ஒரு வதந்தி இருக்கிறது. 35 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக டீசல் வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இது நான் வெறுமனே அரசியல்வாதி போல பேசவில்லை. இது நாங்கள் உரிய அதிகாரபூர்வமான ஆதாரங்களோடு நான் சொல்கிறேன். வழக்கு போடட்டும், என்னை நீதிமன்றத்துக்கு இழுக்கட்டும், நான் அங்கே இந்த ஆதாரங்களை சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கிறேன். ஒரு அணுமின் நிலையத்திலே ஓராண்டு முடிவதற்குள், கிட்டத்தட்ட 9 மாதங்களுக்குள் 35 கோடி ரூபாய்க்கு டீசல் வாங்க வேண்டிய தேவை என்ன? யாரும் பதில் சொல்லவில்லை. மின்சாரம் வருகிறது சரி, ஒரு சார்பற்ற ஊடக நண்பர்களையோ அல்லது அறிவியலாளர்களையோ கொண்டு போய் பாருங்கள், உதயகுமார் தோழர்கள் சொல்வது முழு போய், இந்த தேச துரோகிகள் நம்மை ஏமாற்றுகிறார்கள், இங்கே பார், இங்கே இருந்து மின்சாரம் வருகிறது பார், எங்கே எல்லாம் போகிறது பார், கணக்கு காட்டலாமே. அல்லது குறைந்தபட்ச ஒரு கூடங்குளம் எத்தனையோ வழக்கு போட்டிருக்கிறீங்க, 380 வழக்குகள் போட்டிருக்கீங்க, இன்னொரு வழக்கு கொடுங்க, வழக்கு போடுங்க. உதயகுமார் போய் சொல்கிறார், நாட்டை ஏமாத்துறார், மக்களை திசை திருப்புகிறார், ஒரு வழக்கு போடு. ஏன் போடலை? மடியில் கனம் இருக்குது, வழியில் பயம் இருக்குது. 2வது அணுமிலையும் இதோ வருகிறது. ஐயா, 2005ஆம் ஆண்டு தொடங்கப்பட வேண்டிய திட்டம் 2015ஆம் ஆண்டு நொண்டிக் கொண்டிருக்கிறது. முதல் அணு உலை, 2வது அணு உலை இதோ வருகிறது, மின்சாரம் கொப்பளிக்கப் போகிறது என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்காங்க. எதுவும் வரல இது வரைக்கும். இன்னும் 5 வருஷத்துக்கு எதுவும் வராது. அப்போது யாரை ஏமாத்திருக்கிறீங்க? இந்த இந்திய மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ரஷ்ய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்துவதற்காக ரஷ்யாவுக்காக உழைக்கிறார்கள். முதல் 2 அணு உலைகள் 13,000 சில்லற கோடி ரூபாவாமா. ஆனால் 3வது 4வது அணு உலைகளுக்கு கிட்டத்தட்ட 40 கோடி ரூபாயாம். யார் கணக்கு கேட்குறது? எப்படிரா 13,000 கோடி ரூபான்னு சொன்னீங்க 1-2க்கும், திடீர்னு 17,000 கோடிங்கிறீங்களேன்னு கேட்டால் 4,000 கோடி ரூபாய் வட்டி அதிகமாகி போச்சு. அது எத்தனை % வட்டி? அது என்ன வட்டின்னு தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேட்டால், இன்ட்ரெஸ்ட் டியூரிங் கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம் நடந்து கொண்டு இருக்கும்போது வட்டி விகிதம் உயர்ந்து தான். 4,000 கோடி ரூபாயா? இதை கணக்கு வழக்கில் யார் போடுறாங்க? ரஷ்யாவையும் அமெரிக்காவையும் பிரான்ஸ் நாட்டையும் அவர்களுடைய பொருளாதாரத்தின் தூக்கி நிறுத்துவதற்காக நம்மை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். கூடங்குளம் திட்டம் முழுக்க தோல்விகரமான திட்டம்.
இன்னொரு விஷயம் வந்து தேசபக்தின்னு சொல்லும் போது தான் சொல்கிறேன். பாரதிய ஜனதா காங்கிரஸ் முழுக்க முழுக்க அந்நிய முதலீடு, பொருளாதார கொள்கைகள் இது எல்லாமே மேற்கத்திய நாடுகளுக்கு சாதகமாக இந்தியாவை சேவம் செய்கிற ஒரு அமைப்பாக மாற்றுது அப்படிங்கிறது இடதுசாரிகளோட குற்றச்சாட்டு. ஆனால் இந்த விவகாரத்தில் இடதுசாரிகள் கூட கூடங்குளம் அணு உலை அமைக்கக்கூடாது, அமைக்கணும், கூடங்குளம் அணு உலை வந்து வளர்ச்சிக்கு உதவுவது அப்படின்னு அவங்களுமே இதுதான் தேசபக்தியின் அடையாளம்னு சொல்கிறாங்க. அப்போ இதை வந்து எப்படி பார்க்குறீங்க? பாஜக, காங்கிரஸ், சிபிஎம் 3 பேருமே இதில் ஒன்றா நின்று கொண்டு இதுதான் தேசபக்தின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இதில் இடதுசாரி என்பதை நாம் வந்து விளக்கியாக வேண்டும். நானும் என்னை ஒரு இடதுசாரி என்று தான் நினைக்கிறேன், ஒரு சோஷியலிஸ்ட் என்று நான் நினைக்கிறேன். இடதுசாரி சிந்தனை உடையவர்கள் எல்லாம் இப்படி சிந்திக்கவில்லை. சிபிஐ, சிபிஎம் என்கிற இந்த 2 கட்சிகள் மட்டும் மிகவும் ஒரு குழப்படியான நிலையிலே இருக்கிறார்கள். இந்தியாவில் கம்யூனிஸ்டுகள் என்பது வேறு, கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்பது வேறு, ரெண்டையும் பிரித்து பார்க்குறீங்க. சிபிஐ, எம்எல் பார்ட்டிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க, இடதுசாரி சிந்தனை உள்ள நிறைய கட்சிகள் இருக்கிறாங்க, அவங்களும் தெளிவாக தான் இருக்கிறாங்க. இந்த சிபிஐ, அதை விட மோசமான சிபிஎம். சிபிஎம் உடைய நிலைமையை பாருங்கள், பாவம். ரொம்ப பார்த்தா இவங்க கடற்கரையில் நின்று கடலில் போய் வேலை செய்கிறவனு உழைப்பாளி தானே, அவன் உழைப்பாளர் தானே, அவன் தொழிலாளி தானே, ஏன் அவங்க கிட்ட வந்து நிற்க மாட்டேங்கிறீங்க? அந்த கேள்வி கேட்டால் பதில் இல்லை. உலகமயமாதலுக்கு பதில் இருக்குதா? கிடையாது. இவங்க வெளிநாட்டு முதலீடு வரணும், அந்நிய முதலீடு வேணுங்கிறாங்க. இப்படி பல குழப்பங்கள் அவங்கக்கிட்ட இருக்குது. அடிப்படை சித்தாந்தமே குழம்பி கிடக்குது. இதில் கூடங்குளம் திட்டத்தை ஆதரிக்கிறாங்க, ஆனால் ஜைத்தாப்பூர் திட்டத்தை எதிர்க்கிறாங்க. ஏன்னா அது பிரான்ஸ்கிட்ட இருந்து வருது. அமெரிக்காவோடு அணு உலை ஒப்பந்தம் போடக்கூடாது, ஏன்னா அது ஏகாதிபத்திய நாடு. ஆனால் ரஷ்யா கூட அணு நிலைய ஒப்பந்தம் போடலாம் சொல்றாங்க. இது தரமானது, அந்த அணுசக்திங்கிறது தரமானது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல, தான் பிரச்சனை. தமிழ்நாட்டில் அணுமின் நிலையம் வரலாம், ஆனால் கேரளாவில் வரக்கூடாது. ஏன் ஒன்று கேட்குறேன்னா, 6 அணுமின் நிலையம் 8 அணுமின் நிலையம் தமிழ்நாட்டுக்குள்ளே திட்டம் போடுறீங்களே, இதில் ஒரு அணுமின் நிலையத்தை கொண்டு கேரளாவில் வைனா அதெல்லாம் வேண்டாம். கேரளாவில் உள்ள சிபிஎம் ரொம்ப தெளிவாக இருக்குது. இந்த தமிழ்நாட்டு சிபிஎம் தான் சர்வதேசியம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தலைவர்களெல்லாம் பார்த்து பேசிட்டோம், நல்லவங்க, தனிப்பட்ட முறையில் நல்ல தலைவர்கள், உண்மையானவர்கள், அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கொள்கை அடிப்படையில் இவர்கள் தமிழர்களுக்கு உண்மையாக இல்லை, இவர்கள் குழப்பவாதிகளாக இருக்கிறார்கள். இவர்கள் அதனால தான் நாங்கள் ஆபத்தான 6ன்னு சொன்னோம். பாரதிய ஜனதா, காங்கிரஸ், திமுக, அதிமுக கூட இந்த சிபிஐ, சிபிஎம் நாங்கள் சேர்த்து பேசுனதுக்கு காரணம் இதுதான். ஆபத்தான 6 பேர். இவர்கள் 4 பேர் அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, தெரிஞ்சே பண்ணுறாங்க. மற்ற 2 பேர் அந்த அயோக்கியத்தனத்துக்கு துணை போகிறாங்க. துணை போகிறவங்களும் அயோக்கியர்களாகத்தானே இருக்க முடியும். அப்படித்தான் நாங்கள் பார்க்குறோம். சிபிஐ, சிபிஎம் நிலைப்பாடு முழுக்க முழுக்க தவறு. இந்த பிரச்சனையில் மட்டும் இல்லை. நியூட்ரினோ திட்டத்தை எடுத்துக்கிட்டால் அறிவியல் வேண்டாமான்னு கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம், ஐயா அறிவியல் வேணும், ஒன்று பண்ணுவோம். இந்த நியூட்ரினோ திட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து நுழையிறோம்ல அந்த குகைக்குள்ளே, இதே கேரளாக்குள்ளேருந்து நுழைங்க. கேரளா சிபிஎம் எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்போ அது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் பாருங்க. அப்போ அறிவியல் ஏன் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் அறிவியல் வேணுமா? கேரளாவுக்கு அறிவியல் வேண்டாமா? அங்கே வன பாதுகாப்பு சட்டம் அமல் இருக்குதான், அந்த மரங்களை எல்லாம் காப்பாற்றணுமா? அப்போ தமிழ்நாட்டில் உள்ள மனிதன் கேரளாவில் உள்ள மரத்தை விட மோசமானவனா? என்ன அரசியல் நடத்துறீங்க? இதுக்கு அவங்க சிபிஎம் சொல்றாங்க, நீங்க இப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து இடதுசாரிகள் அடிப்படையில் அறிவியலுக்கு ஆதரவானவர்கள். நியூட்ரினோங்கிறது இந்த பூமி எப்படி உருவாச்சுங்கிற ஒரு ஆராய்ச்சியினுடைய இது, புரோட்டான், எலக்ட்ரான், ஆரம்பத்திலிருந்து வந்த நியூட்ரானை பற்றிய ஒரு ஆராய்ச்சி, பெருவெடிப்பு பற்றிய இது, இதெல்லாம் நம்ம வந்து ஒரு ரேஷனலிஸ்டா, ஒரு கம்யூனிஸ்டுகளா இதெல்லாம் நம்ம ஆதரிக்கணும். இந்த மாதிரி ஆராய்ச்சிகளை இதெல்லாம் தமிழ்நாட்டில் இருந்து நடக்கிறது நமக்கு பெருமை. இதையும் நீங்க பேசுனீங்கன்னா உண்மையிலேயே வளர்ச்சிக்கு எதிரானவங்க அர்த்தம். இது காங்கிரஸ் சொல்லல, பாஜக சொல்லல, சிபிஎம் இது அப்படி சொல்லுது. நம்ம அறிவியலுக்கு துணை நிற்கணும். நியூட்ரினோ திட்டத்தையும் நீங்க எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இது ஒரு பெருமையான விஷயம் தானே தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஜீவன், நான் சொல்றேன், இந்தியாவில் உள்ள 120 கோடி மக்களுக்கும் 2 வேளை உணவு, பாதுகாப்பான தண்ணீர், என்ன கழிப்பறை வசதி, இது செய்து கொடுத்துட்டு நீங்க நியூட்ரினோ ஆய்வோ என்ன ஆய்வோ நீங்க கொண்டு வாங்க, நாங்கள் மாற்றுக்கருத்தே கிடையாது. மனிதர்களுடைய அடிப்படை தேவைகளை, கண்ணியத்தை காப்பாற்ற தவறிய கம்யூனிஸ்ட் கட்சி சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் எத்தனை வருஷம் அரசியல் பண்ணியிருக்கீங்களா? இவங்க ஆண்டாங்கல்ல மேற்கு வங்காளத்தில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக. நான் மேற்கு வங்காளத்துக்கு போயிருக்கிறேன். அதை மாதிரி ஒரு மிக மோசமான அரசு நிர்வாகத்தை வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. அவ்வளவு அசிங்கமான அரசாட்சி அங்கே நடத்தினாங்க இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இந்த ஆளும் வர்க்கம் என்று சொல்லக்கூடிய இந்த ஆளும் வர்க்கத்தின் அங்கமான இந்த அரசியல் கட்சிகளை எல்லாம் சேர்த்து அதிகார வர்க்கத்தில் நிச்சயமா ஆண்டிருக்காங்க. எவ்வளவு நாளும் கேரளாவில் மாறி மாறி ஆண்டிருக்காங்கல்ல. மேற்கு வங்காளத்தில் 30 வருஷம் தாண்டி ஆண்டிங்கல்ல. என்ன சாதனை பண்ணீங்க? என்ன பண்ணீங்க ஐயா? அடிப்படை தேவை உணவு கொடுக்க முடிஞ்சதா? 2 வேளை உணவு கொடுக்க முடிஞ்சதா அவனால? பாதுகாப்பான தண்ணீர் கொடுக்க முடிஞ்சதா அவனால? விஞ்ஞானம் வேணுமா? அறிவு வேணுமா? அறிவுக்கு நாங்கள் எதிரானவர்கள் கிடையாது. மனிதனுக்கு முக்கியம் அறிவா சாப்பாடா? உணவு கொடு, பாதுகாப்பான தண்ணியை கொடு. ஃபெர்மி லேபுங்க கூடிய ஒரு அமெரிக்க நிறுவனத்திற்கு எடுபடி வேலை செய்யறாங்க இவங்க. இந்த திட்டம் அமெரிக்காவுக்கு வேலை செய்யக்கூடிய திட்டம். இந்த நியூட்ரினோ கதிர்களை சார்பானது எப்படி சிபிஎம் ஆதரிக்கிறது? அது அறிவியல். அவங்க கிட்ட தான் கேட்கணும். இதெல்லாம்
நியூட்ரினோ கதிர்களை பயன்படுத்தி பூமியிலே எந்தெந்த பகுதியிலே என்னென்ன வளங்கள் இருக்கின்றன என்று கண்டுபிடிப்பதற்கு எளிதான முறையை உருவாக்குவதற்கும், அதன் மூலம் தஞ்சாவூர் திருவாரூரில் இருக்கிற மீத்தேன் நிலக்கரி மட்டுமல்ல, ஒட்டுமொத்த உலகத்திலே எங்கெங்கே எவ்வளவு ஆழத்திலே என்னென்ன கனிமங்கள் இருக்கிறதோ எல்லாற்றையும் கண்டுபிடித்து அமெரிக்காவினுடைய மேலை நாடுகளுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் கொள்ளையடிப்பதற்கு உதவுவதற்கான திட்டம் இது. இரண்டாவது, இந்தியா முழுவதும் உள்ள அணுமின் நிலையங்கள் எங்கெங்கேயோ கட்ட போகிறாங்க, அதில் உள்ள அணு உலை கழிவுகளை எல்லாம் கொண்டு வந்து இங்கே புதைப்பதற்கான திட்டம் இது. இதை சொன்னால் தேச துரோகிகள், தேச விரோதிகள், வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், அறிவியல் புரியாதவர்கள், ஏன் உன் அறிவியலை கொண்டு வேற எங்கேயாவது வைக்க முடியாதா? ஏன் இதைத்தான் சொல்கிறோம். இந்த அறிவியல் தமிழ்நாட்டுக்குள்ளேருந்து உள்ளே போகிறதுக்கு பதிலாக கேரளாக்குள்ளேருந்து வாங்கினா வரமாட்டேங்குதுல்ல. அப்போ அந்த அறிவியல் எவ்வளோ தெளிவாக இருக்குது, தமிழர்களுக்கு எதிராக இருக்குது இந்த அறிவியல். அந்த 1300 கோடி ரூபாயோ 1500 கோடி ரூபாயோ நினைக்கிறேன், அந்த பணத்தை கொண்டு போய் தமிழ்நாட்டு மக்களுக்கு பஸ் ஸ்டாண்டில் கக்கூஸ் கடுங்கன்னு சொல்கிறோம் நாங்கள். எத்தனை பேருந்து நிலையங்களில் கழிப்பறை வசதி இருக்குது, ட்ரெயின் ஓடுது, அங்கங்கே ஒரு ட்ரெயினில் கூட தண்ணி கிடையாது குடிக்கிறதுக்கு. மக்கள் ஆடு மாடு நாய் மாதிரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம பணத்தை எடுத்து அமெரிக்காக்காரனுக்கு ஆய்வு செய்கிறது நீங்கள் கொடுப்பீங்க, நாங்களாம் பார்த்துட்டு ஆஹாஹா அறிவியல் அற்புதமான அறிவியல், தோழர்கள் அறிவியலை பயன்படுத்துகிறான்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கணுமா? இதெல்லாம் சுத்தமான மக்கள் விரோத அரசியல். இல்லை, பெருநிறுவனங்களுக்கு எதிராக இடதுசாரிகள் சிந்திப்பார்கள், அமெரிக்க ஏகாதிபதிக்கு எதிராக சிந்திப்பார்கள். ஆனால் இங்கே தமிழர்களுக்கான தேசிய அரசியல் அவர்களுக்குள்ளேயே குழப்பம் வந்து அந்த அரசியலையே ஆதரிக்க வைக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். இப்போ இது கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக செயல்படுவது கூட நியூட்ரினோ திட்டத்தில் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவங்க ஆதரிக்கிறாங்க, கேரளாவுக்கு ஆதரிக்கலைங்கிறீங்க. இப்போ தேசிய அரசியல் குறித்து அவங்களுக்கு ஒரு தெளிவான பார்வை இல்லைங்கிறீங்களா? அவர்களுக்கு அடிப்படை சித்தாந்தத்திலே சரியாக புரிதல் இல்லை. ஏன்னா குழம்பி இருக்கிறாங்க. உலகமயமாதலுக்கு பிறகு இடதுசாரி கட்சிகள், குறிப்பாக இந்த சிபிஐ சிபிஎம் போன்ற கட்சிகளுக்கு அந்நிய முதலீட்டை பார்ப்பது எப்படி, வளர்ச்சி என்பதை பார்ப்பது எப்படி என்பதில் குழப்பம் இருக்குது. இவங்க சொல்கிற வளர்ச்சி என்ன? அந்த மேலை நாட்டுக்காரர்கள், அந்த முதலாளித்துவ நாடுகளுடைய வளர்ச்சி தான் இவர்களுக்கும் வளர்ச்சி. என்னென்னா அவன் தனியார் முதலீடுங்கிறான், இவங்க பொது முதலீடு, பப்ளிக் என்டர்பிரைசஸ். வளர்ச்சிங்கிறது இவங்க அப்படி தான் பார்க்குறாங்க. இவங்க மாசு பற்றியோ சூழலியல் பற்றியோ அந்த இயற்கைக்கு அளிக்கக்கூடிய தன்மை பற்றியோ இவங்க எப்போது எங்கேயாவது பேசியிருக்கிறாங்களா? கிடையாது. இடதுசாரி கட்சிகளுடைய வளர்ச்சி சித்தாந்தம் அப்படியே அமெரிக்காவினுடைய இந்த ஏகாதிபத்தியத்தினுடைய வளர்ச்சி சித்தாந்தத்துக்கு சமமானது தான். எந்த வேறுபாடும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அடிப்படை புரிதல், அதே மாதிரியான தொழில்நுட்பத்தின் மீதான நம்பிக்கை, இதே போன்ற இயற்கைக்கு எதிரான, மக்களுக்கு எதிரான அறிவியல் மீதான நம்பிக்கை, மக்கள் விரோத அரசியலுக்கு எதிரான நம்பிக்கை. அவன் எந்த அணுகுண்டு தயாரிக்கிறானோ அதே அணுகுண்டு தான் சோவியத் யூனியன் தயாரிச்சுது. அவன் எந்த மாதிரியான மக்களுக்கு எதிராக சிந்திக்கிறானோ அதே மாதிரி தான் இவங்களும் சிந்திக்கிறாங்க. இந்த சித்தாந்தமே அடிப்படையில் பிரச்சனை இருக்குது. அதுக்காக நான் மார்க்சியத்தை நான் தவறு என்று சொல்ல வரவில்லை. அது சமூகத்தை ஆழ அகலங்களை படிப்பதற்கு, பாதிக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட மக்களை கை தூக்கி மேலே உயர்த்துவதற்கு அந்த சித்தாந்தம் நிச்சயமாக உதவி செய்கிறது. அந்த சித்தாந்தத்தை நான் மதிக்கிறேன், அந்த சித்தாந்தத்தை நான் உண்மையிலேயே ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அதனுடைய முழு 100% அப்படியே ஏற்றுக்கொண்டு ரஷ்யாவிலிருந்தும் மாஸ்கோவிலிருந்தும் பீகிங்கிலிருந்தும் சொல்கிற கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு நாங்கள் இங்கே அரசியல் செய்வோம் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ மீத்தேன் பிரச்சனையில் இப்போ வந்து அந்த வளமான அந்த விவசாய பகுதிகளில் அந்த அமைப்புகள் உள்ளே போகிறது பிரச்சனையா, இல்லை மீத்தேன் திட்டமே உங்களுக்கு பிரச்சனையா? அதாவது அந்த டெல்டா பகுதி, பயிரிடக்கூடிய பகுதி, விவசாயிகளுக்கு நல்ல பலன் தரக்கூடிய அந்த நிலத்தை மலடாக்குகிற அந்த திட்டம் பிரச்சனையா, இல்லை மீத்தேன் எடுக்கிற அந்த திட்டமே உங்களுக்கு பிரச்சனையா? அந்த திட்டமே பிரச்சனை. தமிழ்நாட்டில் 7.5 முதல் 8 கோடி மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த மக்களுக்கு அடிப்படை தேவை என்ன? உணவு. காவிரி டெல்டா இன்றைக்கு அந்த காவிரி பகுதிகளுக்கு மட்டுமல்ல, தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்துக்கு உணவளிக்கிற ஒரு நெற்களஞ்சியம். தமிழர்களுக்கு என்ன தேவை? அந்த உணவு தான் தேவை. அந்த பூமிக்குள்ளே மீத்தேன் எரிவாயு இருக்குது, அதற்கு கிளை நிலக்கரி இருக்குது. இதையெல்லாம் எடுத்து விற்றுவிட்டால் மிகப்பெரிய வருமானம் வரும், 1000 பேருக்கு வேலை கிடைக்கும். 50,000 விவசாயிகளும் விவசாய கூலி தொழிலாளர்களும் வேலை செய்கிற இடத்துல அவங்களெல்லாம் அப்படியே தூக்கி நெற்கதியாக நடுரோட்டில் விட்டுட்டு இங்கே 1000 பேருக்கு வேலை கொடுக்கறதுங்கிறது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நிலத்தடிக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த பொருட்களை உறிஞ்சி எடுத்து கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கும் அந்த முதலாளிகளுக்கும் லாபத்தை சம்பாதித்து கொடுத்து அடுத்த 10 ஆண்டு 15 ஆண்டுகள் அவர்கள் லாபம் சம்பாதித்து விட்டு போன பிறகு இந்த மண்ணிலே புல் பூண்டு கூட வளராத ஒரு நிலையை வைத்துக்கொண்டு தமிழர்கள் எதை சாப்பிடுவார்கள்? மண்ணையா சாப்பிட போகிறோம்? ப்ரையாரிட்டி உங்களுக்கு எது தேவை? சரி, உள்ள கனிம வளம் இருக்குது, அதை விற்றா லாபம் கிடைக்கும், உண்மைதான். ஆனால் ப்ரையாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல, எதை முன்னிலைப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல,
மக்களுக்கு வேண்டிய உணவை முன்னிலைப்படுத்துவதா அல்லது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு பல லட்சம் கோடி ரூபாய் வருமானம் கிடைப்பதை முன்னிலைப்படுத்துவதா? நீங்கள் யாருக்காக சிந்திக்கிறீர்கள்? திமுக அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு கையெழுத்து போட்டது. திமுக அரசாங்கம் என்ன கேள்வி கேட்டிருக்கணும்? நீண்ட தொலைநோக்கு பார்வைன்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த தொலைநோக்கு தன்மையோட சிந்தித்து தமிழக மக்கள் தொன்று தொட்டு வாழ வேண்டிய நிலம் இது. அவர்கள் இன்றைக்கு நம்ம எங்கேயும் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கல. இது நம்முடைய பாரம்பரிய பூமி. நாம் செத்த பிறகு நம்ம பிள்ளைகள் இந்த நாட்டில் இந்த மண்ணில் உயிர் வாழணும். அப்போ அதற்கு என்ன தேவை? இந்த நிலத்தை பாதுகாக்க வேண்டிய தன்மை நமக்கு முக்கியம்னு யோசிக்கிறதா? உள்ளே இருக்கிறதெல்லாம் தோண்டி அவங்க கையிலேயே கொடுத்துட்டு நமக்கு வேண்டிய கமிஷனை வாங்கி நம்ம பிள்ளைகள்லாம் சந்தோஷமாக ஒருத்தர் அந்த பகுதியில் ஒருத்தர் இந்த பகுதியில் அதிகாரத்தோட ஆணவத்தோட எல்லா அற்புதமான வாழ்க்கையோட உட்கார்ந்துருக்கட்டும், தமிழர்கள் எப்படி நாசமாக போட்டுன்னு சிந்திக்கிறது? அது என்ன அரசியல் சிந்தனையா அது? அதனால தான் நாங்கள் சொல்கிறோம், ஒட்டுமொத்த திட்டமே தவறு. இல்லை, இப்போ இந்த பகுதி என்ன சொன்னாங்க, சிவகங்கை ராமநாதபுரம் மாதிரி ஏற்கனவே நிலங்கள் ரொம்ப ஒரு பயன்படுத்தப்பட முடியாத நிலையில் வறட்சியில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்களில் இதை கொண்டு வந்தால் கூட வேலைவாய்ப்பு நிறையா கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. இப்போ சிவகங்கை ராமநாதபுரம் பகுதிகளில் அந்த நிலங்களில் இதை பயன்படுத்தி கொண்டு வந்தால் அதை நீங்கள் ஏற்றுக்குவீங்களா? அந்த பகுதிகளில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் நிலத்தடி நீர்னு ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது ஒரு மிகப்பெரிய ரிசர்வாயர் நமக்கு. அதை இப்போ இழந்துக்கிட்டு இருக்கிறோம். ஏற்கனவே இந்த நிலத்தடி நீரினுடைய அந்த மட்டம் குறைந்து கொண்டே இருக்கிறது, உப்புத்தன்மை அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஐயா, அறிவியல் அடிப்படை சித்தாந்தம் என்ன? ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லியிருக்காருல்ல. ஒன்று நீங்கள் செய்தீங்கன்னா அது நேரடியாக இன்னொரு இடத்துல பாதிக்கும். அதனால் இருப்பதை தக்க வைப்பது தான் அறிவுடைமையே தவிர இல்லை அங்கே பண்ணால் ஒன்றும் வராது இங்கே பண்ணால் ஒன்றும் வராதுங்கிறது அல்ல. அந்த பகுதிகளில் வேறு மாற்றுத் திட்டங்களை கொண்டு வாங்க. வாழ்க்கையை சிதைக்காத, வளங்களை அழிக்காத, வருங்காலத்தை குலைக்காத திட்டங்கள் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கிறோம். வளர்ச்சி என்பது அப்படித்தான் இருக்க வேண்டுமே தவிர இங்கே இருக்கிற அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் அவருடைய வியாபார நண்பர்களுக்கும் ஒரு லாபம் உருவாக்குகிற திட்டங்கள் தவறானவை. இல்லை, இப்போ இதைத்தான் அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இந்த சுற்றுச்சூழல் ஆளுநர்கள் போன்றவர்கள், நீங்கள் உங்களை போன்றவர்கள்லாம் என்னதான் ஒரு அரசு திட்டம் கொண்டு வந்தாலும் இவங்களாம் எதிர்க்கிறாங்க. இது என்ன மனநிலை? வளர்ச்சிக்கு எதிராக, அதாவது உலகம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் தொழிற்சாலைகள், புது புது தொழில் வளர்ச்சி, நவீன யுக்திகள், மேற்கத்திய நாடுகளுக்கு இணையானது, இதெல்லாம் நம்ம கொண்டு வந்ததானே இந்த நாடுங்கிறது முன்னேறும். இவங்க என்ன பழைய இதே பேசிக்கிட்டு நிலம் போயிடும் இது போயிடும் தொடர்ந்து இவங்க பேசிகிட்டே இருந்தாங்கன்னா வளர்ச்சி வேணாமா? நம்ம அடுத்த தலைமுறையை அடுத்த கட்டத்தை கொண்டு போவதானே அரசுகள் இதெல்லாம் கொண்டு வருது. எப்போ பார்த்தாலும் இப்படி இன்னும் பேசுறதுனால இவங்களாம் வளர்ச்சிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 5-6 வருடமாக அவங்க மேலே சுமத்தப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வளர்ச்சி என்பது எப்படி புரிஞ்சுக்கிறோங்கிறது தான் அதில் முக்கியமான விஷயம். யாருடைய வளர்ச்சி? அதானியும் அம்பானியுடைய வளர்ச்சியை பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, நான் என் பிள்ளைகளோட வளர்ச்சியை பற்றி சிந்திக்கிறேன். யாருடைய வளர்ச்சி? அது ஒரு முக்கியமான விவசாய பையனுக்கு கெயில் நிறுவனத்திலேயோ நியூட்ரினோலையோ அந்த இதுலயோ வேலை வாய்ப்பு கிடைக்கட்டுமே, அங்க ஒரு இன்ஜினியர் ஆகட்டுமே, அப்படிதான் அவங்க சொல்றாங்க. அங்க அவன் தலைமை பதவிக்கு 10,000 பேர் வேலை செய்து வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய ஊருக்குள்ள போய் ஒரு அழிவு திட்டத்தை கொண்டு வந்து அதுல 1000 பேருக்கு வேலை கிடைக்குது, அந்த 1000 பேருக்கு வேலை கிடைக்குது பெருசா காட்டுறாங்க அவங்க. நாங்க என்ன சொல்றோம், 10,000 பேர் வேலை செய்துட்டு இருக்கிறான். அந்த இடத்துல அவன் என்ன கூலி வேலை செய்கிறான், விவசாயம் செய்கிறான், ஆடு மாடு மேய்க்கிறான், அவனுடைய வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்குது. கடலில் போய் மீன் பிடிக்கிறான் பல்லாயிரக்கணக்கான மக்கள். அங்கே போய் நாங்கள் ஜப்பான்ல இருந்தும் அந்த பன்னாட்டு நிறுவனங்களுடைய கப்பல்களை கொண்டு விட்டுறோம், அவங்க மீன் பிடிச்சி உங்களுக்கு டின்னில் அடைச்சி கொடுத்துருவாங்க, நீங்களாம் வீட்டில் உட்காந்து சாப்பிடுங்கன்னு சொல்கிறான் அவன். அதுதான் நாங்கள் கேட்குறோம். வளர்ச்சி என்பது யாருடைய வளர்ச்சி? அதானிகளுடைய, அம்பானிகளுடைய, கருணாநிதிகளுடைய, சோனியா காந்திகளுடைய, நரேந்திர மோடிகளுடைய, ஜெயலலிதாக்களுடைய வளர்ச்சியை பற்றி நாங்கள் கவலைப்படலை. நாங்கள் எங்கள் மக்களுடைய வளர்ச்சியை பற்றி, எங்கள் வருங்கால சந்ததிகள் இந்த மண்ணில் வாழ்வாங்கு வாழ வேண்டும், அதற்கு ஏற்புடையதாக இந்த வளர்ச்சி இருக்கிறதான்னு சிந்திக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, எப்படிப்பட்ட வளர்ச்சி? எப்படிப்பட்ட வளர்ச்சி? இன்றைக்கு எல்லாரும் உள்ள வந்து பெரிய தொழிற்சாலைகளை கட்டி எல்லாம் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, 1000 பேருக்கு வேலைவாய்ப்பு, அங்கே 2000 பேருக்கு வேலைவாய்ப்பு, என்ன சுற்றுச்சூழல் கம்ப்ளீட்டாக நாசம் பண்ணி தண்ணியை கெடுத்து, காற்றை கெடுத்து, பூமியை கெடுத்து எல்லாம் விஷமாக்கி போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. அப்புறம் அப்படி தான் பார்க்குறோமே இன்னைக்கு நாடு முழுக்க வளர்ச்சி திட்டங்கள். அந்த சோக்கால் வளர்ச்சி திட்டங்கள்லாம் எவ்வளவு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது. மக்களுக்கு நோய் நொடிகளை உருவாக்குகிறது, வாழ்வாதாரங்களை சிதைக்கிறது, அதுல நீடித்த நிலைத்த தன்மை இல்லை. எல்லாருமே இப்போ ஆல்ரெடி இருக்கிற அணுமின் நிலையங்கள், அனல் மின் நிலையங்களால என்ன பாதிப்பு வந்துச்சு? கல்பாக்கம் இருக்கு, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் அங்கே பண்ணோம், அப்பயும் அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கல்பாக்கம் இதுக்கெல்லாம் எந்த பாதிப்பு இல்லாமல் அங்கே மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கிறாங்க அப்படின்னு தானே அவங்க தொடர்ந்து சொல்றாங்க. அவங்க இந்த வளர்ச்சி சித்தாந்தத்தை, திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அத்தனை தலைவர்களும் கூடங்குளத்தில் வந்து இடிந்த கரையில், நாங்கள் எங்கள் ஊர் இடிந்த கரையில் நாங்கள் எல்லாருக்கும் வீடு கொடுக்குறோம். எல்லா தலைவர்களும் வந்து இருக்க சொல்லுவாங்களா? இருக்க சொல்லுங்க. நாங்கள் ஒரு வெளிப்படையாக கேட்டோம் இப்படி இந்த கேள்வியை. ஐயா, ஒன்றுமே பிரச்சனையே இல்லைங்கிறீங்கள. அத்தனை அணுசக்தி துறை தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இடிந்த கரையில் எல்லாருக்கும் நாங்கள் ஃப்ரீ வீடு கொடுக்குறோம், இலவசமாக. நான் ஊர் கமிட்டியை கேட்காமலே சொல்கிறேன், நான் சொன்ன கேட்பாங்க அவங்க, நான் சொல்லி ஏற்பாடு பண்ணுறேன். அத்தனை பேருக்கு இலவச வீடு, இலவச மின்சாரம், இலவச தண்ணீர் கொடுக்குறோம். வந்து உட்காந்துருப்பாங்களா?
நீங்கள் சென்னையிலும் டெல்லியிலும் இருந்துக்கிட்டு அங்கங்கே கெயில் திட்டம், மீத்தேன் திட்டம், நியூட்ரினோ திட்டம், கூடங்குளம் திட்டம்னு சொல்லி சாதாரண மக்கள் மீது வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வருவாங்க. ஏன் மதி கார்ட்டூன் போட்டிருந்தாரு, நாடாளுமன்றத்துக்கு மேலே 2 அணு உலை வைங்க, பாதுகாப்பானது தானே, எந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல, 100% பாதுகாப்பானது தானே. நீங்கள் பேசியிருந்து கூடியிருந்து பேசுகிறீங்களே, மக்கள் பணத்தை விரயமாக்குறீங்களே, இந்த நாடாளுமன்றத்துக்குள்ளே மேலே மொட்டை மாடியில் 2 அணுமின் நிலையத்தை வைக்க முடியுமா? வைப்பீங்களா? ஏன் சென்னை கோட்டை பக்கத்தில் ஒரு மீத்தேன் திட்டம் மாதிரி அங்கே பூமிக்குள்ளே ஏதாவது இருக்கத்தானே செய்யும், சென்னைக்குள்ளே ஏதாவது இருக்கத்தானே செய்யுது. தூரம் போட்டு அங்கேருந்து எடுங்க, மீத்தேன் எரிவாயுன்னு வேறு ஏதாவது வாயு இருக்குன்னு கண்டுபிடிச்சி எடுங்க. இந்த வளர்ச்சி சித்தாந்தம் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை வாழ்வாதாரங்களை அளிக்கிற வகையில் தான் இருக்கிறதே தவிர அதானிகளுக்கும் அம்பானிகளுக்கும் லட்சுமி மிட்டல்களுக்கும் எந்த கேடும் வராது, அரசியல் தலைவர்களுக்கு எந்த கெடுதியும் வராது. எனவே இந்த வளர்ச்சி சித்தாந்தத்தை நாங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறோம். நாட்டிற்கு வளர்ச்சி வேணும், தொழிற்கொள்கை வேணும், வேளாண் கொள்கை வேணும். எப்படிப்பட்டதாக இருக்கணும்? அடிப்படையே சிதைக்காத வேளாண் கொள்கையை கொண்டு வாங்க. நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வரீங்க, அடுத்த 50 ஆண்டுகள் அந்த திட்டம் வேலை செய்து, அப்புறம் 500 ஆண்டுகள் அந்த திட்டம் பக்கத்திலேயே மனிதர்கள் போக முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கி, இதுதான் வளர்ச்சின்னு. அது என்ன வளர்ச்சி? மகாத்மா காந்தி சொல்லுவார், இந்த நிலமும் இந்த பூமியும் இந்த பூமியை சுற்றியுள்ள நமக்கு கிடைக்கிற ஆதாரங்களும் நாம் நம்முடைய எதிர்கால தலைமுறைகளிடமிருந்து பெற்றிருக்கிற கடன், நம்முடைய உரிமை அல்ல. இந்த கடனை நம்ம திருப்பி அடைக்கணும். நாம் செத்து போன பிறகும் நம்முடைய வழித்தோன்றர்கள் இந்த மண்ணிலே உட்கார்ந்து வாழ்வாங்கு வாழ வேண்டும். அம்மாதிரியான திட்டங்களை கொண்டு வாருங்கள். நாங்கள் திட்டமே கொண்டு வரக்கூடாது, அரசாங்கம் கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கணும்னு சொல்லலை. தொழில்கள் வேணும், சிறு தொழில்கள், நடுத்தர தொழில்களை கொண்டு வருவோம். ஏன் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு லாபம் உருவாக்கி கொடுக்குற மிகப்பெரிய தொழில்கள் தான் கொண்டு வரணும்னு சொல்கிறீங்க? மின்சாரம் வேண்டான்னு சொல்கிறாங்க அப்படின்னு எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொன்னாங்க. எங்கேயும் நாங்கள் அப்படி சொல்லலை. இதோ மின்சாரத்தை பயன்படுத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். மின்சாரம் வேண்டான்னு சொல்லலை. ஒரு பக்கத்தில் மையப்படுத்தப்பட்ட திட்டங்களிலிருந்து மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் எந்த இயற்கையை பற்றி கவலைப்படாமல், எதிர்காலத்தை பற்றி கவலைப்படாமல், வருங்கால சந்ததிகளை பற்றி கவலைப்படாமல் அதை பயன்படுத்தி கொண்டே இருங்கள். அமெரிக்காக்காரனை போன்ற ஒரு வீணான வாழ்க்கை முறையை நமதாக்கி கொள்வோம் என்று சொல்கிற சித்தாந்தத்தை நாங்கள் கேள்விக்குள்ளாக்குகிறோம். நாங்கள் வாழ்வதற்கும் எங்களுடைய வழித்தோன்றல்கள் வாழ்வதற்காகவும் சிந்திக்கிறோம். இப்போ நீங்கள் பேசின எல்லா விஷயங்களும் இது பெருநிறுவனங்களுக்கு சார்பானது, பெருமுதலாளிகளுக்கு சார்பானது, அரசியல்வாதிகள் கொள்ளடிக்க பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது. இது பொதுவாக பழங்குடியின மக்கள், எங்கெல்லாம் மலைவாழ் மக்கள் இருக்கிறாங்களோ, ஒடுக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்களோ, மீனவர்கள் இருக்கிறாங்களோ, இல்லை கேட்க வாய்ப்பற்ற அந்த விழிப்புணர்வற்ற ஒரு எளிய மக்கள் இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு எதிராக நடத்தப்படுகிற ஒரு தாக்குதல் அப்படிங்கிற விஷயம் கூட புரியுது. ஆனால் இங்கே சுற்றுச்சூழல் அரசியல் தமிழகத்தில் ஒரு தமிழ் தேசிய அரசியலோடு பின்னி பிணைஞ்சிருக்கு. இங்கே சுற்றுச்சூழல் பேசுகிறவங்க மீத்தேன் எதிர்ப்பு மட்டும் பேசலை, தமிழங்கிறனால நீ கொண்டு வர, கூடங்குளத்தை மட்டும் பேசலை, நீ தமிழ் மீனவங்கனால நீ அழிக்க பார்க்குற, நீட்டினோ நீ தேனிக்காரங்கனால எதிர்க்க பார்க்குறீங்களே அப்படின்னு உங்களுடைய வார்த்தைகளே அந்த இதுக்கு அந்த கோபம் தென்பட்டது. சுற்றுச்சூழல் எதிர்ப்பு அப்படிங்கிறது உலகம் முழுவதும் பெருநிறுவன எதிர்ப்பாக தான் இருக்குது. இந்தியாவில் மட்டும், ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த சுற்றுச்சூழல் பெருநிறுவன எதிர்ப்பு இதோடு சேர்ந்து ஒரு தேசிய இன குரலும் அப்பப்போ ஒலிக்குது? இது தமிழ் தேசியத்துக்கு எதிரான ஒரு தாக்குதல் தொடர்ந்து ஏன் அப்படி சொல்கிறாங்க? இந்திய ஆளும் வர்க்கம் தமிழர்களை கண்டு அஞ்சுகிறது. காரணம், நாம் சுயமாக சிந்திக்கிறவர்கள். இந்திய கட்டமைப்புக்குள்ளே வருகிற எந்த மிக பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதற்கு முதலிலே எதிர்ப்பு தோன்றுவது தமிழகத்திலாகத்தான் இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நிலையிலே தமிழர்களை கண்டு ஒரு அச்சம், ஒரு பயம் இருக்கிறது. இந்திய அமைப்புக்கே அது எந்த தேசிய கட்சியாக இருந்தாலும், ஆமாம், எந்த கட்சி ஆட்சி நடத்துவதாக இருந்தாலும் சரி, தமிழர்கள் சுயமாக சிந்திக்கிறவர்கள், தமிழர்கள் சுயமரியாதை உடையவர்கள், தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க தயங்காதவர்கள், அஞ்சாதவர்கள் என்கிற நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரிகிறது. பயப்படுறாங்க. ரெண்டாவது, அண்மை காலத்தில் இந்த மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள்லாம் தமிழகத்துக்கு தான் கொண்டு வரப்படுது. தமிழகத்தில் உள்ள தமிழ் மக்களுக்கு எதிராக அரசியல் நடத்துகிற சில திராவிட கட்சிகளும் இந்த நிலைமைக்கு அனுசரணையாக இருக்கிறாங்க. இந்த மீத்தேன் திட்டமாக இருக்கட்டும், அல்லது இந்த கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டமே இங்கே வருவதற்கு முன்னால் கேரளத்திலே பெரிங்கோம், கோதமங்கலம் போன்ற ஊர்களிலே பரிசீலிக்கப்பட்டது. கேரள அரசியல் கட்சிகள் அத்தனை அரசியல் கட்சிகளும் சேர்ந்து எதிர்த்தார்கள். திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் தமிழகத்திலே மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவும் அதிமுகவும் அவர்கள் சுயநலங்களை கருத்தில் கொண்டு, மக்களுடைய நலன்களை கருத்தில் கொள்ளாமல்
இந்த திட்டங்களை வரவேற்கிற ஒரு ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னால் இந்த இன உணர்வு மொழி உணர்ச்சியை இந்தியாவிலே மற்ற மாநிலங்களுக்கு முன்னுதாரணமா இதே திராவிட இயக்கங்கள் முன்னோடிகள் தான் கொண்டு வந்தாங்க. அது உண்மை. இந்த உணர்ச்சி இதெல்லாம் தமிழுங்கிற உணர்வோடு இருக்கணும், இந்தி எதிர்க்கணும், இந்தியாங்கிற அமைப்பு எதிரானது, மாநில உணர்வு சுயாட்சின்னு பேசுனதும் இதே ரொம்ப உண்மை. நீங்க விமர்சிக்கிற திராவிட கட்சி அது மிகப்பெரிய உண்மை. நானே ஒரு திமுக குடும்பத்திலிருந்து வரக்கூடியவன். அந்த உணர்வு எனக்கு வருவதற்கு காரணம் இந்த திராவிட அரசியல் தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதற்கு நிச்சயமாக தமிழ் மக்கள் நன்றி உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அரசியல் இந்த கழுதை தேய்ந்து கட்டருமான கதை மாதிரி ஆகி இன்றைக்கு லஞ்சம், ஊழல், சுயலாபம் இந்த மாதிரியான ஒரு பரிணாமத்தை அடைந்து அது செல்லா காசாக மாறியிருக்கிறது. திராவிட அரசியலினுடைய தேவை இன்றைக்கு இல்லாமல் ஆகிவிட்டது. ஒரு ஒரு நிலப்பகுதியிலே, ஒரு மக்கள் வாழ்கிற பகுதியிலே ஒரு அரசியல் கொள்கை வருகிறது என்றால் கடைசி வரை அந்த கொள்கை தான் அங்கே நீடித்து நிலைத்து இருக்கும் என்ற தேவை கிடையாது, இருக்காது. ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு குறிப்பிட்ட நோக்கங்களுக்காக அந்த அரசியல் பயன்படும். பிறகு அந்த அரசியலுடைய தன்மை மாறுவது இயற்கை. திராவிட அரசியலுடைய பங்களிப்பு முடிந்துவிட்டது, அதனுடைய காலம் முடிந்து விட்டது. இனி அடுத்த கட்டமாக தமிழ் தேசிய அரசியல் தான் தோல் ஏறி நின்று அடுத்த கட்ட அரசியல் போக வேண்டிய சூழல் நிச்சயமாக மாறி இருக்குது. எப்படி உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் அரசுகள் இருந்து ஆட்சி நடத்தினாங்களோ, இன்றைக்கி அந்த கம்யூனிஸ்ட் அரசுகள் எல்லாம் ஒன்றொன்றாக காலியாகி அனைத்தும் உலகமயமாதல்ங்கக்கூடிய இந்த கொள்கைக்கு கீழே வந்து நிற்கிற மாதிரி இருக்கிற இதே மாதிரியான ஒரு சூழல் தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில். அடுத்த கட்ட அரசியல் தமிழ் தேசிய அரசியல். அந்த தமிழ் தேசிய அரசியலை நாங்களும் கையில் எடுப்பதற்கு காரணம், ஜாதி மதம் போன்ற பிரிவினை சக்திகளால் மக்கள் பிளவுபட்டு விடக்கூடாது, தமிழர்களாக சிந்திக்க வேண்டும். நம்முடைய நிலம், நீர், காற்று, இயற்கை வாழ்வாதாரங்கள், வாழ்வுரிமைகள், வருங்கால தேவைகள், நலன்கள் இவற்றை பற்றி சிந்திப்பதற்கு இந்த ஒரு அரசியல் மேடை நமக்கு பலனுள்ளதாக இருக்கிறது என்ற அடிப்படையிலே நாங்களும் எங்களுடைய கூடங்குளம் போராட்ட காலகட்டத்தில் தமிழ் தேசிய உணர்வுகளை முன்னிலைப்படுத்தினோம். அதைத்தான் இப்போது தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறோம். இது பிரிவினைவாதம் அல்ல. தமிழக மக்கள் தொடர்ந்து வஞ்சிக்கப்படுகிறார்கள். அழிவு திட்டங்கள் எல்லாம், வளர்ச்சி திட்டங்கள். இந்த குரலை 38லேயே தமிழ்நாடு தமிழருக்கேன்னு பெரியாரே பேசியிருக்காரு. நீங்க இந்த காரணங்களை சொல்லி பேசுறீங்க. அப்போ அவர் இதே மாதிரி வேறு சில காரணங்கள் சொல்லி 38லேயே இந்த குரல் தமிழ்நாட்டிலேருந்து வந்துருச்சு நீங்க சொன்ன மாதிரி. நிச்சயமா இப்போ தாக்குதல் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வளர்ச்சி திட்டங்கள் என்ற பெயரிலே அழிவு திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வருகின்றன. இதில் ஒரு திட்டம் கேரளாவுக்கு போகவில்லை. காரணம், கேரளாவில் உள்ள அரசியல் தலைவர்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தமிழகத்தில் உள்ள சக்தி வாய்ந்த அரசியல் கட்சிகள் தமிழர்களுக்கு எதிராக சூழ்ச்சியும் சதியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் முன்னால் குறிப்பிட்டது போல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், விடுதலை சிறுத்தைகள், இந்த மாதிரியான பல கட்சிகள் தமிழகத்திலே உள்ள கட்சிகள் மக்களுக்கு ஆதரவாக அமைப்புகள் உங்களுக்கு ரொம்ப ஆதரவு. தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் போன்ற அமைப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கிறாங்க. SDP இருக்கிறாங்க, தமிழக வாழ்வுரிமை கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, எல்லா இந்த திமுக, அதிமுக, இந்த ஆபத்தான 6 இந்த கட்சிகளை தவிர்த்து பிற கட்சிகள் அனைவருமே இந்த கூடங்குளம் பிரச்சனையில் மட்டுமில்லை, மீத்தேன், நியூட்ரினோ, கெயில் எல்லா பிரச்சனையிலையும் சேர்ந்து இருக்கிறாங்க. தமிழ் மக்களுக்காக சிந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க. அது நிச்சயமான உண்மை. ஆனால் சக்தி வாய்ந்த கட்சிகள் மக்களை காட்டி கொடுத்து கொண்டிருப்பதால் தான் ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இருக்கிறது. இந்த சூழ்நிலை தான் நாங்கள் சொல்கிறோம், தமிழ் மக்கள்கிட்ட தமிழர்களாக சிந்திப்போம். இன்னொன்று, நீங்கள் விமர்சித்த இந்த ஆளும் வர்க்கம், அதாவது இந்திய அரசு வந்து உங்களை போன்ற சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மீது வைக்கிற இன்னொரு குற்றச்சாட்டு, விமர்சனம் என்னென்னா, இவங்களாம் வந்து இந்த நாட்டுக்காக சிந்திப்பவர்கள் அல்ல, அதாவது இந்தியாவுக்காக. இப்போ நீங்கள் அதுலேருந்து பிரிஞ்சு ஒரு தேசிய இன உணர்வோடு பேசுகிறீங்க, தமிழ் தேசிய இனம் பேசுகிறீங்க, நாங்கள் எல்லா மக்களையும் நேசிக்கிறோம், பட் தமிழர்களாக தனியாக அடையாளப்பட விரும்புகிறோம்னு சொன்னீங்க. அவங்க அப்படி கூட சொல்லலை. நீங்களாம் இந்த மண்ணுக்காக நீங்கள் சிந்திக்கலை, வேறு ஏதோ ஒரு ஃபண்டு உங்களுக்கு வருது, இந்த மாதிரியான தன்னார்வ குழுக்கள் இதெல்லாம் வந்து திட்டமிட்டு இந்தியாவினுடைய அமைப்பை சீர்குலைப்பதற்காக, இங்கே உள்ள அரசுக்கு எதிராக வேறு விதமாக போராடுவதற்காக செய்கின்ற ஒரு சதி. அதுதான் இந்திய அரசு, போன காங்கிரஸ் அரசும் சொல்லிச்சு, பாரதிய ஜனதா அரசு வேற ஒரு சாயம்பூசி கூட உங்களுக்கு சொல்லிச்சு. இதை தான் அவங்க தொடர்ந்து சொல்கிறாங்க. நீங்களாம் வேறு நாட்டிலேருந்து, வெளிநாட்டிலேருந்து செயல்படுகிற சக்திகள், இங்கே வந்து இந்த மக்களை வந்து தூண்டி விட்டுறீங்க. மீனவர் அரசியல், தலித் அரசியல், என்வாயர்மெண்ட் புரட்சி, சுற்றுச்சூழல் புரட்சி, இந்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து இங்கே உள்ள இந்தியர்களை வந்து இப்படி தனித்தனி பேங்கை நீங்கள் ஆக்கிடுறீங்க, நிறைய பாலிடிக்ஸ் அப்படி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் உட்பட பலர் அவங்க அப்படி சொல்கிறாங்க. NGO மாதிரி ஆட்கள்லாம் செய்கிறாங்க. அதை வந்து எப்படி பார்க்குறீங்க? மக்களுக்காக போராடுகிறவர்களை இம்மாதிரியாக கொச்சைப்படுத்தினால் மக்களை, இந்த தலைவர்களை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விடலாம், போராளிகளை மக்களிடமிருந்து அந்நியப்படுத்தி விடலாம் என்பது தொன்று தொட்டே கையாளக்கூடிய ஒரு உத்தி. எங்களை அமெரிக்காவிடமிருந்து பணம் வருகிறது, மற்ற நாடுகளிடம், ஸ்காண்டினேவியா நாடுகளிலிருந்து பணம் வருகிறது, அண்மையிலே சாரதா சிட் ஃபண்ட்லேருந்து பணம் வருதுன்னெலாம் சொன்னாங்க. எங்களை சொன்னவங்கெல்லாம் இன்றைக்கி CBI சிறப்பு நீதிமன்றத்திடமிருந்து சமன் வாங்கி கொண்டும், சமன் வாங்கியவர்களை பாதுகாப்பதற்காக அவர்கள் கட்சிக்காரர்கள் தலைவர் தலைமையிலே
பேரணி நடத்தி பாதுகாக்க வேண்டிய நிலைமைக்கும் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்கூடாக. எங்களை பொறுத்தவரை, அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை பொறுத்தவரை, எந்த வெளிநாட்டிடமிருந்தும் எந்த வெளிநாட்டு நிறுவனத்திடமிருந்தும் இந்தியாவிலே இருக்கிற தொண்டு நிறுவனத்திடமிருந்தும் ₹1 கூட வாங்கவில்லை என்பதை நான் பல முறை பதிவு செய்திருக்கிறேன். அந்த நிலைப்பாடு நாங்கள் தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அரசாங்கத்தை நிச்சயமாக இந்த அரசாங்கம் நினைத்தால் கண்டுபிடித்திருக்க முடியும். எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து பணம் வந்ததுன்னா நிச்சயமாக பண்ணியிருக்க முடியும். நாங்கள் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் தாங்கள் செய்வது வடிகட்டின அயோக்கியத்தனம் என்று தெரிந்ததனால் மட்டும் இப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை சொல்லி எங்களை தோற்கடிக்க முடியுமா என்று பார்த்தார்கள். இன்றைக்கு தமிழகத்திலும் இந்தியாவிலும் உள்ள அத்தனை பேருக்கும் தெரியும், இவர்கள் வெளிநாட்டு பணம் வாங்கி கொண்டு போராடவில்லை. உண்மையாகவே நமக்காக, நம்முடைய வருங்கால சந்ததிகளுக்காக சுயநலமின்றி போராடுகிறார்கள் என்ற உண்மை இன்றைக்கு கட்டாயமாக எல்லோருக்கும் தெரியும். இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இது இந்த பாரதிய ஜனதா, இந்து மக்கள் கட்சி போன்ற அமைப்புகள், நான் சொல்கிறது காங்கிரஸ் அரசில் இந்த போராட்டத்தை என்ஜிஓ அப்படிங்கிற விஷயம் சொன்னது, வளர்ச்சிக்கு எதிரானவர்கள், இந்த விமர்சனங்கள்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க. இன்னொரு விஷயம் அவங்க சொல்கிறாங்க, அதாவது இதை காங்கிரஸ் அரசில் பிஜேபி சொல்லிச்சு, இப்பயும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது இந்துக்களுக்கு எதிரான போராட்டம், இது கிறிஸ்துவ பாதிரியார்களால் நடத்தப்படுகிற போராட்டம், ஒரு கிராமத்தையே சர்ச்சு கண்ட்ரோலில் வச்சுருக்கு, இந்த மாதிரி ஒரு இந்து வைக்க முடியுமா? இவங்க திட்டமிட்டு அந்த அப்பாவி மீனவர்களை, அந்த இன்னசென்ட்டான ஃபிஷர்மேன்ஸை வச்சு இவங்க திட்டமிட்டு ஃபண்டு கொடுத்து அந்த மக்களுக்கு பணம் கொடுத்து இந்த போராட்டத்தை நடத்துகிறாங்க. இது ஒரு கிறிஸ்தவ மத பிரச்சாரமாகவும் நடக்க போகிறது. சர்ச்சில் வச்சு தான் எல்லாம் தீர்மானிக்கப்படுது. இதை சொன்னது இந்து மக்கள் கட்சி, இந்து முன்னணி, பாரதிய ஜனதாவினரும் கூட. இவங்க இப்படி ஒரு சாயத்தையும் பூசுகிறாங்க. என்ஜிஓ ஃபண்டு இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு மத சாயத்தை பூசுகிறாங்க. நீ ஒரு கிறிஸ்தவ அடையாளத்தோடு நடக்கின்ற ஒரு போராட்டம், இதில் மத மாற்றமும் நடைபெறுகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மஞ்சள் காமாலை நோயுள்ளவனுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாக தெரியுமா? அவனுக்கு பிறவிலேயே நோய். மதவாதம் என்பது இந்த பாரதிய ஜனதா, இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் போன்ற மதவாதிகளுடைய நோய். அந்த நோயுற்ற கண்களுக்கு பார்ப்பதெல்லாம் மஞ்சளாகத்தான் தெரியும். கிறிஸ்தவ போராட்டம், எனக்கும் கிறிஸ்தவ மதத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. எங்களோடு போராட்ட களத்திலே, போராட்ட குழுவிலே இருந்த பல தோழர்களுக்கு கிறிஸ்தவ மத பின்னணியோ இஸ்லாமிய மத பின்னணியோ கிடையாது. பலர் மத பின்னணியே இல்லாதவர்கள் இருக்கிறார்கள். அவங்க மீனவர்கள் பெரும்பாலும் கிறிஸ்தவர்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சாங்க. ஒருவேளை சர்ச்சைக்காக நாம் ஏற்றுக்கொண்டால் கூட கிறிஸ்தவர்கள் போராடக்கூடாதுன்னு அரசியல் சாசனத்தில் எங்கேயாவது சொல்லுதா? மீனவர்கள் போராடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் போராடக்கூடாது, முஸ்லீம்கள் போராடக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லலையே. கிறிஸ்தவர்கள் இந்தியர்களாக இருக்கிறார்கள், நிச்சயமாக போராடுவார்கள். இந்த வாதத்தையே ஏற்றுக்கொள்ள முடியாது. இது இந்த மதவாதிகளுடைய அருவருக்கத்தக்க அசிங்கமான குற்றச்சாட்டு. இதில் கடுகளவும் உண்மை கிடையாது. எங்களுடைய போராட்டத்திற்கு பெரும்பான்மையாக கலந்து கொண்டவர்கள் இந்துக்கள். அருகே உள்ள முஸ்லீம் கிராம பெண்கள், ஆண்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். எனவே இந்த குற்றச்சாட்டுக்கு பதிலே சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். சமீப காலமாக தமிழகத்தில் படைப்பாளிகள் தாக்கப்படுகிறார்கள், படைப்புரிமை மறுக்கப்படுது. நீ இனிமேல் எழுதவே கூடாதுன்னு சொல்கிறாங்க. இன்னது நீ இப்படி எழுதியிருக்கேன்னு சொல்லி இழுத்து போட்டு சாலையில் போட்டு அடிடின்னு அடித்து எழுத்தாளர் பெருமாள் முருகனுக்கு ஒரு நிலை ஏற்பட்டது. அந்த நீ இனிமேல் எழுதவே கூடாதுன்னு எழுதி வாங்குறாங்க. இன்னொருத்தர் புலியூர் முருகேசனை ரோட்டில் எடுத்து போட்டு அடிக்கிறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களை எப்படி பார்க்குறது? இது ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு காட்சி ஊடகத்தை, ஒரு தனியார் தொலைக்காட்சியில் குண்டு போடக்கூடிய ஒரு சூழல் நடைபெறுது. அப்போ நீ ஒரு விவாதமே நடத்தாத அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நீ விவாதமே நடத்தக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான போக்குகள்? இதை நம்ம எப்படி பார்க்கணும்? இல்லை ஊடகங்கள், படைப்பாளிகள் தான் தங்கள் வரையறையை மீறுறாங்களா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? ஒரு ஜனநாயக நாட்டிலே தங்களுடைய கருத்துக்களை சொல்வதற்கு அனைவருக்கும் உரிமை இருக்கிறது. நிச்சயமாக படைப்பாளிகளுக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பாசிச தன்மை கொண்ட அரசியல் கட்சிகளுக்கு, இயக்கங்களுக்கு இந்த ஜனநாயகத்தன்மை புரியாது. அவர்கள் அதை விரும்புவதில்லை. இது ஒரு மிக மோசமான போக்கு. தமிழகத்திலே இந்த மாதிரியான படைப்பாளிகளுக்கு எதிரான நிலைப்பாடு, ஊடகங்களை அச்சுறுத்துவது, எழுத்தாளர்களை அச்சுறுத்துவது ஏற்றுக்கொள்ளப்பட முடியாதது. அதற்கு ஆளும் அரசும் ஆளும் கட்சியும் பிற பெரிய கட்சிகளும் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறார்கள் என்பது மிக முக்கியமான விஷயம். ஊடக நிலையம் ஒன்றின் மீது குண்டு வீசிய போது இன்றைக்கு ஒரு தலைமை காவல்துறை அதிகாரி ஒருவர் சொல்லுகிறார், அந்த டிஃபன் பாக்ஸுக்குள்ளே பட்டாசுனா இருந்தது. தீபாவளியாக கொண்டாடுறாங்க. அது எவ்வளோ ஒரு அற்புதமான போக்குன்னு பாருங்கள். பிரச்சனையை எதிர்கொண்டு அதில் உள்ள உண்மைத்தன்மையை உணர்ந்து, ஆமாம் வி ஹாவ் அ ப்ராப்ளம், ஒரு பிரச்சனை இருக்கிறது, இதை எப்படி எதிர்கொள்வது, குடிமை சமூகம் என்ன செய்ய வேண்டும், அரசியல் சமூகம் என்ன செய்யும்
ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் நாங்கள் என்ன செய்வோம், இதை தடுக்க வேண்டும், நிறுத்த வேண்டும், முறியடிக்க வேண்டும் என்று சிந்திப்பதற்கு பதிலாக அதுக்குள்ள பட்டாசு இருந்தது, பட்டாசு தான் கொளுத்துனாங்க, இப்படிப்பட்ட மூடி மறைக்கக்கூடிய தன்மையும் அவர்களுக்கு நொண்டிச்சாக்கு சொல்லுகிற தன்மையும் தான் இருக்கிறது. இது அதைவிட பயங்கரமான ஆபத்தான ஒரு போக்கு. குடிமை சமூகம் தெளிவாக இருக்குது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பாசிச தன்மையை நிச்சயமாக தமிழர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தமிழர்கள் மிக கவனமாக இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பாசிச சக்திகள் தமிழகத்திலே எக்காலமும் வெற்றி பெற முடியாது என்பதிலே எனக்கு மிகுந்த நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் இவர்கள் ஆங்காங்கே மக்கள் மத்தியிலே பீதியையும் பயங்கரவாதத்தையும் கிளப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். என்ன கேட்டால், இல்லை முஸ்லீம் தீவிரவாதி. இப்போ தீவிரவாதம் தமிழ்நாட்டில் யார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க? இந்த தீவிரவாதம் தான் நடந்துகிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த விஷயத்தோட ஒரு தொடர்புபடுத்தின விஷயம்தான். நீங்கள் ஆரம்பத்தில் இருந்தே நிறைய திமுக தவிர்த்து நிறைய அமைப்புகள், சில அமைப்புகள் வந்து சிறுபான்மை அமைப்புகளாக இருக்கலாம், இல்லை மற்ற அமைப்புகளாக இருக்கட்டும், நிறைய கட்சிகள் இந்த அணு உலை போராட்டத்துக்கு வராங்க, எதிர்ப்பு போராட்டத்துக்கு பேசுகிறாங்க, சுற்றுச்சூழலில் மிகச்சரியாக இருக்கிறாங்க, மீத்தேன் போராட்டத்துக்கு எதிராக வந்து நிற்கிறாங்க. பல கட்சிகள் சொன்னீங்க, வட தமிழகம், தென் தமிழகம், தமிழகத்தில் பல கட்சிகள் உணர்வாளர்கள் இருக்கிறாங்க, தமிழ் தேசியத்தை கையில் எடுக்கிறாங்க, ரொம்ப ஆறுதல் அளிக்குது, அடுத்த கட்ட வளர்ச்சி தான் நீங்கள். ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா தேர்தலுக்காக அவங்கெல்லாம் கூட ஒரு கூட்டணி அமையிறது கிடையாது. அப்படி ஒரு சமநிலை வரக்கூடாது. நீங்கள் சொன்ன கட்சிகள்லாம், அந்த கட்சிகள்லாம் என்னன்னு தெரியும். ஆனால் அப்படி இருக்கிற கட்சிகள் கூட தேர்தல் சமயத்தில் திமுக அல்லது அதிமுக அவங்களே பார்த்தா ரெண்டாக பிரிஞ்சு நிற்பாங்க. கூடங்குளத்துக்கு ஆதரவாக பேசியவர்களே ஏதோ ஒரு திமுக அதிமுகவுடைய ஒரு அங்கமாக அங்கே போய்கிட்டு தான் நிற்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. கேட்டால் அந்த சூழ்நிலையில் இவங்களை கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, அணு உலைக்கு ஆதரவு அவரும் தான் இருந்தார், அவர் இப்போ அங்கே தானே இருக்கிறாரு. இப்படி தான் பேசக்கூடிய சூழல் இருக்குது. அப்போ எல்லாம் சரி, எல்லாம் வர்றாங்க. தேர்தல் நேரம்னு வரும்போது திமுக அல்லது அதிமுக நீங்கள் விமர்சிக்கிற அந்த ஆபத்தான ஆறில் இருக்கிற ரெண்டு கிட்ட தானே போய் நிற்கிறாங்க அவங்க. அப்போ இந்த சூழல் எப்படி பார்க்குறீங்க? ஏன் வந்து இந்த மாதிரி பொதுவாக தமிழ் தேசிய அளவில் சிந்திக்கிற எல்லா கட்சிகளும் வந்து மக்கள் நலனுக்காக நிற்கிற கட்சிகள்லாம் குறைந்தபட்சம் ஒரு தோல்வியுற்றாலும் பரவாயில்லன்னு ஏன் ஒரு அணியில் நிற்கலான்னு யோசிக்கக்கூடாது? அருமையான கேள்வி. நாங்கள் இடிந்தக்கரை போராட்டத்தில் இருந்தபோது 5 முறை இந்த கட்சி தலைவர்களை எல்லாம் வரவழைத்து கூட்டங்கள் நடத்தினோம். நீங்கள் எங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய 100 பேரும் சேர்ந்து இந்த தேர்தலை எதிர்கொள்வோம், உங்களுக்காக நாங்கள் உழைக்கிறோம், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தோற்று போனால் கூட அது ஒரு மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும், தமிழ் மக்களுக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கும் என்று நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொண்டோம். ஆழமாக பார்க்கும்போது அடிப்படை கொள்கைகளிலெல்லாம் எல்லாரும் சமமாக தான் இருக்கிறோம் என்ன. ஆனால் ஒரு சிலர் வந்து ஜாதி அரசியலை கையில் எடுப்பவர்கள், அது தாங்கள் பாதிக்கப்படுகிறோம் என்று அதை எதிர்ப்பவர்கள், இப்படிப்பட்ட ஐடியாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இருக்குது, உண்மைதான். ஆனால் அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே, இந்த இளவரசன் பிரச்சனை வரதுக்கு முன்னாடியே நாங்கள் இந்த முயற்சிகளை எடுத்தோம். அந்த மாதிரியான ஒரு நேர்மையான மக்களுக்கான அரசியலை இவர்கள் கையில் எடுத்தால் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும். இந்த கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட நம்ம அதை பார்த்தோம். பல்வேறு எங்களுக்கு ஆதரவாக இருந்த கட்சிகள் எல்லாம் ஆங்காங்கே சிதறி போனதால் தான் நம்மால் எதுவும் சாதிக்க முடியவில்லை. நாங்கள் வேறு வழி இல்லாமல் அந்த ஆம் ஆத்மி கட்சியில் போய் சேர்ந்தோம். அப்படியாவது டெல்லி நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஆம் ஆத்மி கட்சிக்கு ஒரு 20 தொகுதி வெற்றி பெற்றாங்கன்னா உங்கள் கட்சிக்காரங்க நாங்கள், அதனால் எங்களுக்கு கூடங்குளம் பிரச்சனையில் எங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வை ஏற்படுத்தி தாங்கள் கேட்டு பார்க்கலாம் என்கிற நட்பாசையில் ஒரு உத்தியாக நாங்கள் அதில் போய் கலந்து கொள்ள வேண்டியதாயிற்று. இவர்கள் அத்தனை பேர் சேர்ந்து நின்றிருந்தால் இவங்களில் ஒருத்தரை ஐயா வைகோ போன்றவர்கள், தோழர் திருமாவளவன் போன்றவர்கள்லாம் நாடாளுமன்றத்தில் இருக்கும்போது இருந்தால் எவ்வளவு அருமையாக இருந்திருக்கும். தமிழ் மக்களுக்காக வாதாடுவதற்கு, பேசுவதற்கு அற்புதமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த வாய்ப்பை நம்ம இன்றைக்கி இழந்து மிகப்பெரிய ஒரு அவலத்துக்குள்ளே இன்றைக்கி தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த ஆம் ஆத்மியில் சேர்ந்தது இருக்குல்ல, அந்த சூழல் இப்போ ஆம் ஆத்மி வந்து அணு உலை இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிரான சிந்தனை உடையவர்கள் தானா? ஒட்டுமொத்தமாக அந்த கட்சிக்குன்னு ஒரு கருத்தியல் இருக்கா? சுற்றுச்சூழல் குறித்து, ஏக இந்தியா குறித்து, இல்லை வேறு சில இந்தியாவினுடைய வேறு சில பிரச்சனைகள், சாதி குறித்து, மதம் குறித்து, இது குறித்து பொதுவான அண்ணா சாரை வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக சிந்திக்கிறாரு. அவர் கொஞ்சம் வலதுசாரி பாரதிய ஜனதா ஆதரவு சிந்தனை உடையவர். சாந்தி பூஷன், பிரசாந்த் பூஷன் சுற்றுச்சூழல் ஆர்வலர்களாக இருக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் வந்து கொஞ்சம் ஊழல் எதிர்ப்பு, ஒரு நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கம், இந்த மாதிரியான சிந்தனைகள் உடையவராக அந்த மாதிரி இருக்கிறாரு. அப்போ அந்த கட்சி வந்து ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்குது அப்படிங்கிறனால வந்த மாதிரி இருக்கே ஒழிய ஒரு கொள்கைகளால் நிரம்பிய அமைப்பு மாதிரி தெரியல. இந்த சூழலில் நீங்கள் எப்படி ஆம் ஆத்மியை புரிஞ்சுக்கிட்டீங்க? நீங்கள் ஊழல் என்கிற ஒரே ஒரு அம்சத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு அரசியல் நடத்துகிற கட்சியாக அவர்கள் அதை நிர்மாணித்திருக்கிறார்கள், பார்க்கிறார்கள். தமிழ்நாட்டில் தொப்பி கூட இந்தியில் தான் போட்டிருந்தாங்க அவங்க, அது கூட சொல்லி தான் மாற்றுறாங்க ஆம் ஆத்மி. நாங்கள் அதெல்லாம் பார்த்து தான் சொன்னோம். எளிய மக்கள் கட்சின்னு பேர் வச்சுக்குவோம். நாங்கள் எங்களுடைய மாநிலத்தில் நாங்கள் எங்கள் பிரச்சனைகளை கையில் எடுத்து நடத்துகிறோம்.
தமிழீழ பிரச்சனை, தமிழக மீனவர்கள் பிரச்சனை, நம்முடைய வளர்ச்சி திட்டங்கள் பிரச்சனை பற்றியெல்லாம் உங்களுக்கு புரிதல் கிடையாது, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் கேட்டோம். அதற்கெல்லாம் எழுத்துப்பூர்வமாக இசைவு தெரிவித்தவர்கள் பின்னால் அந்த நிலைப்பாடை அமல்படுத்த முடியலை. அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு முக்கியமான ஒரு காலகட்டத்தில் வந்தார், எங்களை சந்தித்து பேசினார். அப்போதே கேட்டார், அந்த ஆம் ஆத்மி கட்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே நாங்கள் ஒரு கட்சி ஆரம்பிக்க போகிறோம், நீங்கள் அதில் உறுப்பினர் ஆகணும் அப்படின்னாரு. அப்போ நாங்கள் இருக்கும்போது அப்போவே இடிந்தகரையில் நாங்கள் கூத்தங்குழி கிராமத்தில் இருந்தோம். அப்போ பார்த்து பேசினார். நாங்கள் அப்போவே சொன்னோம், நாங்கள் தமிழ் தேசியம் பேசுகிறோம், நீங்கள் இந்தி தேசியம் பேசுகிறீங்க, நீங்கள் இப்படியே சொன்னேன்னா சஞ்சய் விஹார் மஞ்சுன்னு பேர் வைப்பீங்க கட்சிக்கு, இங்கே உள்ளவனுக்கு அது காரச்சேவன் நினச்சிக்க போகிறான், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, அது சாத்தியம் இல்லை, பார்ப்போம்னு நாங்கள் சொல்லிவிட்டோம். ஆனால் அவர் வந்ததை நாங்கள் வரவேற்றோம், விரும்பினோம். ஒரு முக்கியமான கட்டத்திலே ஒரு நல்ல பங்களிப்பு செய்தார். அதன் பிறகு நாங்கள் இந்த மாதிரியான நிபந்தனைகளை விதித்து இந்த கட்சியில் சேருங்கள் என்று பிரசாந்த் பூஷன் இடிந்தகரைக்கு பொது மேடையிலே பகிரங்கமான அழைப்பு விடுத்த பிறகுதான் நாங்கள் எங்களுடைய நிபந்தனைகளை சொன்னோம். ஏற்றுக்கொண்டார்கள், சேர்ந்தோம். அப்போவே தெரியும் கட்சிக்குள்ளே எந்த கொள்கையும் கிடையாதுன்னு. நாங்கள் பேசும்போது கட்சியினுடைய கொள்கைகள் உருவாகி கொண்டிருக்கின்ற சூழலில் உங்களால் பங்களிப்பு செய்ய முடியும் என்று சொன்னார்கள். அந்த எண்ணத்தில் போய் நாங்கள் சேர்ந்தோம். அதன் பிறகு என்ன நடந்தது என்றால், அந்த கட்சியில் எந்த கொள்கையும் வருவது மாதிரி தெரியவில்லை. உள்ளே காங்கிரஸ், பிஜேபி, பாரதிய ஜனதா அரசியல் தான் அங்கே நடந்து கொண்டிருந்தது. இனிமேலும் இந்த கட்சிகளை தொடர்ந்து நீடித்தால் அணுசக்தி பற்றி எதிராக இருப்பவர்கள் நாளைக்கு ஒரு சாலையில் போகிறவர்கள் உங்கள் கட்சியுடைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டால் பதில் சொல்ல முடியாது என்கிற தர்ம சங்கடமான நிலையை உணர்ந்து நான் அரவிந்த் கெஜ்ரிவாலை நேரில் சந்தித்து இந்த கட்சியில் நான் தொடர்ந்து நீடிக்க முடியாது என்று அவரிடமே சொல்லிவிட்டு தான் கட்சியை விட்டு வெளியே வந்தேன். அதன் பிறகு தில்லி மக்கள் இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா கொடுமை தாங்க முடியாமல் இவ்வளவு ஒரு பெரிய வெற்றியை அளித்தார்கள். அந்த வெற்றியையும் தக்க வைக்க முடியாமல் இன்றைக்கு கட்சியில் சிந்திக்கிற ஓரிரண்டு தலைவர்கள் கூட இருக்கக்கூடாது என்று அவர்களை வெளியேற்றிவிட்டு எந்த அரசியலை அவர்கள் எதிர்த்தார்களோ அதே அரசியலை அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆம் ஆத்மியை பற்றி பெரிதாக விவாதிக்க வேண்டிய நீங்கள் அந்த சேர்ந்த தருணத்தில் தான் ஞானி அவர்களும் இதில் அந்த அமைப்பில் சேர்ந்தார். ஏன்னா உங்களுக்கும் அவருக்கும் ஒரே சிந்தனைலாம் கிடையாது. நீங்கள் பேசுகிற தமிழ் தேசிய அரசியலாக அவருக்கு கண்டிப்பாக உடன்பாடு கிடையாது. அவருக்கு தமிழ் தேசிய அரசியல் உடன்பாடு கிடையாது. அது மட்டும் இல்லை, ஈழ அரசியல்லாம் தமிழீழம்ங்கிற கோரிக்கை நீங்கள் முன்னிறுத்துறீங்க. அடுத்த கட்டமாக தனித்தமிழ்நாடு பிரிந்து போவதில் கூட ஒரு நியாயம் இருக்குங்கிற அளவுக்கு பேசுகிறீங்க. கண்டிப்பாக அவர் அதுக்கு எதிரானவர். அவரும் ஆம் ஆத்மினாரு, நீங்கள் ஆம் ஆத்மினீங்க. அது எப்படி பொருந்தது? அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கிட்ட என்ன பேசினார், உங்கள்கிட்ட என்ன பேசினாருங்கிறது ஒரு பெரிய குழப்பமாக இருந்தது. அதனால தான் அந்த தருணத்தில் அது பெரிய விமர்சனம் இல்லை, மிகப்பெரிய குளறுபடி இருந்தது. சோசியலிசம் பேசக்கூடிய யோகேந்திர யாதவ் உச்சபட்ச தலைவர், அங்கே மீரா சானியாலும் கேப்டன் கோபிநாத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், ஒரு பக்கம் மேதா பட்கரும் ரச்சனா டிங்கராவும் சோனி சோரியும் வேட்பாளர்கள், இந்த பக்கம் மீரா சானியால், கேப்டன் கோபிநாத் போன்றவர்கள் வேட்பாளர்களாக இருந்தார்கள். கட்சிக்குள்ளே அவர்கிட்டவே ஒரு தடவை கேட்டாங்க, நீங்கள் இடதுசாரி கட்சியா வலதுசாரி கட்சியான்னு கேட்டால் ரெண்டு பக்கம் இருந்து கொள்கைகளை எடுத்துக்கொள்வோம் என்று அரவிந்த் கெஜ்ரிவாலை பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அரசியல் புரிதல் இல்லை, நிலைப்பாடு இல்லை, மிகப்பெரிய குளறுபடிகளும் கோளாறுகளும் இருக்கின்றன. அந்த கட்சி தற்போது அவர்களை ஒரு பிராந்திய கட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த கட்சியில் சிந்திப்பவர்களோ செயல்பாட்டாளர்களோ எல்லாம் வெளியேற்றப்படுகிறார்கள் அல்லது வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு நேரமாக நமது அரங்கத்திற்கு பல்வேறு விஷயங்கள், சுற்றுச்சூழலோடு தொடர்புபடுத்தி பெருநிறுவன எதிர்ப்பு, அதோடு தொடர்புடைய இங்குள்ள தேசிய நேய அரசியல், தமிழ் தேசிய அரசியலுடைய கட்டாயம் போன்ற பல்வேறு விஷயங்களை நீங்கள் என்னென்ன நிலைப்பாடுகளோடு இருக்கீங்கிறத ரொம்ப விரிவாகவே நமது பார்வையாளர்களுக்கு நீங்கள் எடுத்து சொன்னீங்க. அதற்காக இந்த நேர்முகம் நிகழ்ச்சி சார்பாக உங்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் நேர்முகம் நிகழ்ச்சியில் இன்னொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.